वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीदृगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तां वैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिबाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिनपद्मे तत्भक्तिपरिदाण्ड्रमे इंदिरे मूर्णाभे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी। कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्री नमः। श्रुतिस्वतिप्रहीताय देवी देवी च मङ्गलम्। नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सुचिट्टायां सृजनिगलितं या बलात्कृत्य वुङ्क्ते गोदादस्यै नमिदमिदं भूहे वास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோம் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர் புகழ் வில்லிபுத்தூராணிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயறுத்ததையறுதுங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ மத்காத்யம் சாதய பிரபு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் திருமீரோமுக்கு அரபரை மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேரலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய். இன்றைய அனுசந்தான பாசுரம். கீழ்வானம் வெள்ளந்த எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்தென்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நாவாவென்றாராய்ந்த அருளேலோரம்பாவாய். இந்த பாசுரத்தை நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். முதல் 5 பாசுரங்களிலே நோன்பிற்கு வேண்டிய
என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும், நோன்பு எப்படியெல்லாம் யாரை குறித்து நம்ம நோன்பெல்லாம் இருக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்று முதல் 5 பாசுரத்திலே விக்னங்கள்லாம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன வழி அப்படிலாம் டிஸ்கஷன்லாம் பண்ணி மாயனை மன்ன வடமதுரை மைந்தனி தூய பெருநீர் மணித்துறவனி ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்தனாம் தூமல தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்ம போயவைகளெல்லாம் போயிடும், விக்னங்கள்லாம் நிவர்த்தியாகும் சொல்லி அடுத்த பாசுரங்களிலே ஒரு தோழிகளாக எழுப்புகிறாளாம். ஸோ தோழிகளை எழுப்பும்போது பொழுது விழுந்ததற்கு அடையாளமாக ஒன்றுன்னு சொல்லின்னு வரா. முதல் பாசுரத்திலே புள்ளம் சிலம்பினான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசெங்கின் பேரறம் கேட்டிலையும் சொல்லா இல்லையா. அதனால் ஒரு அடையாளங்கள்லாம் சொல்கிறேன். பூதனை சகடாசுர பதங்கள்லாம் பற்றி சொல்லும்போது திடுக்கிடும் சம்பவம்லாம் சொன்னால் கூட சாதாரணமாக எழுந்திருக்க மாட்டேங்கிறா, எழுப்பி பார்க்குறா. திடுக்கிடும் சம்பவத்தை சொன்னால் எழுந்திருப்பாளோங்கிறதுக்கோசரம் திடுக்கிடும் சம்பவ கதைகள்லாம் சொல்லாலும் கிருஷ்ணனோட லீலைகள்லாம் பற்றி அப்படி எழுந்துக்கல. அடுத்த பாசுரத்தில் இந்த பாசுரத்திலே கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று பிராட்டுக்கு சுப்பிரபாதம் சொல்கிறாளாம். ஏன்னா பகவானுக்கு திருமேனி திருப்பிள்ளை எழுச்சி சொல்லுவோம் இல்லையா, தொண்டரடிப்புடைய ஆழ்வார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் சொல்லும்போது இங்கே ஆயர் பெண்கள்லாம் பகவானின் மனைவிகளாக அப்படியால் அவர்களை எழுப்ப பல அடையாளங்களை சொல்லி சுப்பிரபாதம் பாடுவதாக அமைந்துள்ள பாசுரம் இந்த பாசுரம். ஆண்டாளோ கோபிகளை வியாஜமாக்கி கண்ணனின் மனைவியும் மேல் கண்ணனையும் சுப்பிரபாதம் பாடி எழுப்புகிறாளாம். அதனால இங்கே ஆண்டாள் என்ன பண்ணால் கோபிகள் எல்லாம் ஒரு வியாஜமாக்கி அவளெல்லாம் கண்ணனோட மனைவி, அவளெல்லாம் கண்ணனோட மனைவி, மேல் கண்ணன் சுப்பிரபாதம் இவாளெல்லாம் பாடி சுப்பிரபாதம் எழுப்புகிறாளாம். இந்த பாசுரத்தில் சம்சாரமாகிறது ஒரு விஷமரமாம். இந்த மரத்தில் அமிர்தத்துக்கு ஒத்த 2 பழங்கள் உள்ளது. சம்சாரங்கிறது ஒரு பெரிய விஷமரம். இந்த அந்த விஷமரத்தில் அமிர்தத்துக்கு ஒப்பான 2 பழங்கள் உள்ளனாம். என்ன 2 பழங்கள்? ஒன்று எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய பக்தி. அந்த விஷமரத்தில் 2 நல்ல விஷயங்கள் இருக்குது. அது எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய பக்தி. 2வது அவனை சேர்ந்த அவர்களோடு சேர்ந்து உண்டான சேர்க்கை, அவளோட சேர்ந்து நம்ம இருக்கக்கூடிய சேர்க்கை இல்லையா, நம்மளோட கூட்டு சேர்க்கையெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நல்ல புத்திகள்லாம் இருக்கணும்னா அவளோட சேரக்கூடிய சேர்க்கைகள்லாம் இல்லையா சொல்லுவோம் இல்லையா. அவனோட சேர்க்கை சரியில்லைடான்னு சொல்லுவோம். ஏதாவது சரியாக பண்ணலை தப்பெல்லாம் பண்ணுறான்னா இந்த பையன் நல்ல பையன் தான்டா, ஆனால் அவனோட சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இங்கே 2வது அவளை சேர்ந்தவர்களோடு உண்டான சேர்க்கை. இதில் அந்த 2 விஷமரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்துக்கு ஒப்பான 2 பழங்கள் இது. ஸோ அப்படி விசேஷமாக அனுபவம் இந்த பாசுரத்தில். கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு முதல்ல பார்த்தா அடையாளம். ஏன்னா பொழுது விழுந்ததற்கு அடையாளத்தை சொல்லும்போது இந்த அடையாளத்தை சொல்லலாம். என்னென்னா கீழ்வானம் முதல்ல ஆகாசம் வெளுக்கும் பார்க்கும். காலம்பரை எழுந்தினோடனே முதல்ல அந்த ஸ்கையெல்லாம் பார்த்தா வெளுப்பாயிடும், ஆகாசம் வெளுக்கும். பிறகு அருணோதயம், அப்போது பார்த்தா அந்த உதயமாகிறதுக்கு முன்னாடி அருணோதயம் சொல்லுவோம். இப்படி பார்த்தா அந்த சிகப்பாக இருக்கும் இல்லையா, சிகப்பாக இருக்கணும்னு அப்படி ரெட் கலரில் அந்த அழகை பார்க்கலாம். அதனால் மறுபடி சூரியோதயமானதும் நன்றாக வெளுக்கும். அப்படி சூரியமெல்லாம் உதயமெல்லாம் ஆனோடனே திரும்பி நன்றாக வெளுக்கும். அதனால தான் சினிமா பாட்டெல்லாம் பாடியிருக்கா இல்லையா. சினிமா பாட்டெல்லாம் பாடும்போது அந்த பாட்டெல்லாம் எழுதுகிறவெல்லாம் திருப்பாவெல்லாம் படிச்சிருப்பாளாக இருக்கும். திருப்பாவை படிக்காமல் அவளால் அந்த பாட்டை அப்படி என்ன எல்லாத்துக்கும் எதில் வேணுமா எதுக்கு வேணும்னாலும் நம்மள திருப்பாவையில் இருக்குது. எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கும். பாட்டு பார்வாளாக இருந்தாலும் அவளுக்காக இருக்கட்டும், அப்புறம் வேத விற்பனர்களாக இருக்கட்டும், அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் உபன்யாசங்கள் பாகவதங்கள் சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் அது மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள்லாம் பாடம் என்ன எதுக்கு சொல்லன்னு கேட்டால் கிழக்கு வெளுத்ததம்மாம் கீழ்வானம் சிவந்ததம்மான்னு சினிமா பாட்டில் நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசில் பாடும்போது. அந்த பழைய காலத்து பாடல்கள் ஏன்னா அதுதான் இங்கே சொல்ல, கிழக்கு வெளுத்ததம்மா கீழ்வானம் சிவந்ததம்மா கதிரவன் வரவு கொண்டு ஏதோ பாடும் அந்த பாட்டெல்லாம். இதோட அர்த்தத்தை வச்சு தான் அவள் பாட்டை எழுதியிருக்கா. முதல்ல பார்த்தா ஆகாசம் விளக்கும், பிறகு அருணோதயம், அப்பொழுது சிவப்பும், மறுபடியும் சூரியோதயமானம் நன்றாக விளக்குமாம். அப்படி கிழக்கு வெளுத்ததாக கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு. முதல்ல பார்த்தா பட்சிகளோட சப்தம், பிறகு முதல் பாசுரத்திலே புள்ளம் சிலம்பினான் பாசுரத்திலே பட்சிகளோட சப்தம், பிறகு கீசு கீசு என்ற சப்தம். இதற்கு மேலே கிழக்கு வெளுத்தது என்று அடையாளம் சொல்கிறாளாம். ஒரு அடையாளமாக சொல்லி ஏதாவது எப்படியா சொல்லி அவளை எழுப்பணும் இல்லையா.
கிழக்கு வெளுத்து அவளால் எழுந்திருக்க மாட்டேங்கிறா. ஏன்னா கிழக்கு வெளுத்து பல அடையாளங்கள் சொல்லி கூட எழுந்துக்கல, இந்த அடையாளத்தை சொல்லலாம். இதிலிருந்து முந்தைய பெண்களை காட்டிலும் முன்னாடி இருக்கிற அந்த அந்த பெண்களை விட ரொம்ப எழுப்பப்படும் பெண்களுக்கு தூக்கம் ஜாஸ்தியாக, முரட்டு தூக்கம் போகணும் இல்லையா, பேய்ப்பெண்ணே எல்லாம் சொன்னால் முன்னாடி பாசுரத்தில், பேய்ப்பெண்ணே தூங்குறிய, அப்புறம் முரட்டு தூக்கம். அந்த முரட்டு தூக்கத்தை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குது இந்த பெண்ணுக்கு. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறான்னா, ஜனகனுடைய வேள்வியில் ராமரை பார்த்து வில்லைப்பார் என்று மாத்திரம் சொன்னாராம். ஜனகனோட வேள்வியில் இருக்கான். வேள்விக்கெல்லாம் அழைச்சின்னு போகும்போது அங்கே விஸ்வாமித்திரர் சொல்லாராம், வில்லைப்பார்னா சொன்னாராம். இதன் கருத்து என்னென்னா, நானேற்றி உன் வலிமை காட்டு என்பது பொருள். அது பாருன்னா என்ன அர்த்தம்? வெறும் கண்ணால் பார்க்கறது மாத்திரம் இல்லை, அதை என்ன பண்ணணும், ஒரு வில் இருக்குன்னா அதை எடுத்து நானேற்றி அதை நானேற்றி அதை உன்னோட வலிமை தோல் கண்டா தோளே கண்டா சொல்ல இல்லையா, அப்படிப்பட்ட உன்னோட புஜபல பராக்கிரமத்தை காட்டணும் அங்கே. ஏன்னா சாதாரணமாக அத்தனை பேரும் அந்த வில்லெல்லாம் எடுத்து ராமாயணத்தில் கதையெல்லாம் பார்க்கும்போது அத்தனை பேரும் அத்தனை பலசாலிகள்லாம் அந்த வில்லை தூக்க முடியலையாம். அப்படி தூக்க முடியாத அந்த வில்லை பார்த்து நீ தூக்கி நானேற்றுன்னு சொல்லணுமா, பாருன்னு சொன்னாலே. அதுபோல் இங்கும் முன்பு ஆயர்பாடியில் கண்ணன் உஷத்காலத்தில் நீராடி பெண்களிடம் வஸ்திரம் இல்லாமல் நீராடுவது குற்றம் என்று அவர்களுடைய வஸ்திரத்திற்கு எடுத்து கொண்டு விட்டான். அந்த கதையை சொல்லலாம். அதனால் வஸ்திராபரணத்தை கதையெல்லாம் சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நீராடத்துக்கு போகிறா, காலங்காலத்தால் உஷத்காலத்தில் நீராட போகிறா. நீராட போனோடனே அவெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் நீராடுறான். அதனால் இவெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் நீராடினோடனே கண்ணன் போய் என்ன பண்ணுறான், மரத்தில் போய் உட்காந்துறான். எதுக்கு அவனுக்கு என்ன, இந்த பெண்களாக நீராடுறதெல்லாம் போய் பார்க்கணுன்னு அவனுக்கா இல்லையே. அவன் எதுக்கு போகிறான்னு கேட்டான்னு, இவாளெல்லாம் செய்யறது தப்பு, அதை உணர்த்தணும் அதனால் இல்லையா. அதனால் இவாளுக்கெல்லாம் தப்பு, என்ன தப்பு அப்படின்னு கேட்டால், வஸ்திரம் இல்லாமல் நீராடுறது ரொம்ப தப்பு. ஏன்னா வருண பகவானுக்கு அதனால் கோபம் வரும். கோபம் வந்தால் இவாளுக்கெல்லாம் சாபெல்லாம் கொடுத்துருவா. இவாள்லாம் நம்மளோட பாகவதோத்தமர்கள், நம்மளை பக்தி செய்கிறவர்கள். ஏன்னா பக்தர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று தெரிஞ்சாலே உடனே ஓடி போயிடுவானா பகவான். அப்படிப்பட்ட கண்ணன் இங்கே என்ன பண்ணான்னு கேட்டால், இவாளெல்லாம் தவறு செய்கிறார்கள், நீராட போயிருக்கா. இவாளெல்லாம் வஸ்திரங்கள்லாம் தரித்துக்கல. வஸ்திரம் இல்லாமல் நீராடுறது குற்றம். ஆனால் குற்றத்தினால வருண பகவான் பார்த்து சாபங்கள்லாம் கொடுத்தா இவாளுக்கு தீங்கு நேரிடும் என்று பயந்து அவளை காப்பாற்றுவதற்காக போனானாம். கண்ணன் மரத்தில் போய் ஏறி உட்காண்டான். இவெல்லாம் வந்து தீர்த்தாமாடியாச்சு. தீர்த்தாமாடிட்டு கரையில் பார்த்தா வஸ்திரத்தை காணும். ஸோ வஸ்திரம் இல்லாமல் அவளை கரையில் ஏற முடியுமா ராத்திரி? அவள்லாம் என்ன ஐடியானா, காலம்புற யாரும் நடமாட்டமே இருக்காது, அதனால் போய் நம்ம நீராடலாம், வஸ்திரம் இல்லாமல் நீராடலாம் பண்ணிட்டாவா தெரியாமல். ஸோ இவர்கள் கரையேற முடியாமல் வஸ்திரங்களை கொடுக்குமாறு அவர்கள் யாசித்தார்களாம். அதனால் என்னோட வஸ்திரத்தை கொடு கேட்குறானாம். கண்ணன் மரத்தில் உட்காந்துருக்கான், கொடுக்க மாட்டேங்கிறான். அதற்காக குற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அபச்சாரம் வருண பகவானத்தில் என்று கவலைப்பட்டு அதுக்கு பிராயச்சித்தம் என்ன சொல்லலான்னு கேட்டால், சரி, ஏன்னா எல்லா இடத்துலையும் கிருஷ்ணாவதாரத்தில் தான் யாருன்னு காமிச்சுட்டே தான் வரான். அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, வருண பகவானிடத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால், அபச்சாரம் ஏற்பட்டு வருண பகவானத்தில் என்று அபச்சாரம் பட்டால் என்னாகும், சாபங்கள்லாம் கொடுப்பான். அதனால் அபச்சாரங்கள்லாம் ஆயிடுத்து, நீங்கள் தீர்த்தா மாட்டிட்டு, அதனால் அபச்சாரம் ஆயிடுத்து. அதனால் அந்த அபச்சாரம்லாம் போகணுன்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டால், 2 கைகளையும் கூப்பி என்ன ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோங்கிறானோ. அதுக்கு பிராயச்சித்தம் என்னென்னா, 2 கைகளும் என்ன உடனே பிராயச்சித்தம். இவாளுக்கெல்லாம் சாப விமோச்சனம் மாதிரி இவாளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் உடனே கொடுத்துட்றான். கண்ணன் வரான், 2 கை கூப்பி என்னை வணங்குறான். சிம்பிளான விஷயந்தான். உங்களுடைய வஸ்திரத்தை நான் தருகிறேன் என்றானால் அவர்களை திருத்தி யமுனையில் விளையாடினான். இதனால் அவளெல்லாம் அந்த மாதிரி பண்ணாமல் அவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி என்ன பண்ணான்னா, யமுனையில் பின்னாடி நீராடுறான் அவளோட சேர்ந்து. இவ்வாறு நமக்கும் ஏற்படும். அதனால் சேர்ந்து செயலையும் ஸ்நானத்தையும் இழந்து விடுகிறோமே. இவாள் கூப்பிட்றா. இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ணான்னு கேட்டால், வஸ்திரங்கள்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 2 கைகளையும் கூப்பும் சொல்லி கூப்பினோடனே அவள் ஒரு கையை கூப்பிட்றா. ஒரு தோழியும் நானும் தொழுதவும், ஒரு தோழியோட கையும் இன்னொரு கையோட தோழியும் 2 கைகளையும் சேர்த்து கூப்பி எல்லாம் பார்க்குறா. கடைசியில் பெருமாள் என்ன பண்ணுறான்னு, கண்ணன் என்ன பண்ணா, 2 கையும் கூப்பினா தான் தருவேன்னு சொல்லி அவள் 2 கையும் கூப்ப வைக்கிறான் இல்லையா. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணேங்கிறது காண்பிக்கிறதுக்கோசரம் நிறையா பல கதைகள்லாம் பார்க்குறோம். திரௌபதியோட வஸ்திராபரணம், கஜேந்திரனோட கதைகள்லாம் பார்க்குறோம். அதனால் இவ்வாறு நமக்கும் ஏற்படும். அதனால் அவரோட சேர்ந்து செய்யும் ஸ்நானத்தை இழந்து விடுகிறோமே. தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வந்தான்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கிருஷ்ணனுடன் நீராடலாம்னா அவனோட சேர்க்கை தான் நீராட்டம்.
ஏன்னா தீர்த்தாமாடுறது அந்த கரை இதில் போய் குளத்தில் போய் குளிக்கிறது அந்த நீராட்டத்தெல்லாம் சொல்லலை. அதனால கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நீராட்டத்தை பற்றி பேசுகிறாளாம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து நீ எழுந்துனுவா, தூங்காத, போகிறோம், தூங்கினது போகிறோம், எழுந்துக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணனோட சேர்ந்து நீராடலாம் கூப்பிடலாம். ஸோ ஆண்டாள் பார்த்தா நாச்சியாதர் மேலே கோழி அழைப்பதன் முன்னம் குழைந்து நீராடுவான் போந்தோம் என்று அந்த பாசுரத்தில் சொல்லலாம். வணங்குதலை பார்த்தா சில பேரெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், வணங்குறது, சேவிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் ஒரு இருக்கான்னே தெரியாது. இப்போ பெரியவாள்லாம் ஆற்றுல அந்த காலத்தில் பார்த்தா பெரியவாள்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. பெரியவா சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல எப்படி சொல்லிக் கொடுப்பான்னு கேட்டால், பெரியவா வந்தானா அங்கே ஆற்றுல இருக்கிறவா பெரியவாள்லாம் வந்திருக்காளேன்னு அங்கே இருக்கிறவா முதல்ல அவள் போய் அவளை நமஸ்காரம் பண்ணுவாளாம், சேவிப்பாளாம். ஸோ அதை பார்த்து அவள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளும் அந்த மாதிரி சேவிக்கும். ஏன்னா பெரியவாள்லாம் வந்திருக்காளே, உடனே அவளை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை. அதனால் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. இருக்கா, சேவிக்கிறதுன்னு என்ன, நமஸ்காரம் பண்ணுறது என்ன. இப்போல்லாம் பார்த்தா கோயிலுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனாலே என்ன பண்ணுறான்னு கேட்டால், அப்படி கீழே பூமியை தொட்டு ஏதோ ஒரு அந்த பயில்வான்லாம் பண்ணுவா பாருங்க, இந்த மாதிரி கீழே ஒரு பூமியை தொட்டுறது, இப்படி மாவில் வச்சுக்கிறது, ஏதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு நமஸ்காரங்கள்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி இவாள்லாம் என்னென்னா, பெண்கள் எல்லோரையும் வணங்கினாலும் தன் கணவனை வணங்க சம்மதிக்க மாட்டார்களாம். ஏன்னா இவாள்லாம் என்னன்னு கேட்டால், பெண்கள்லாம் நிறைய பேர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாலும் தன்னோட வீட்டில் இருக்கிற கணவனை வணங்க சம்மதிக்க மாட்டார்கள். கோபியர்கள் ஆயர்குலத்து கண்ணனை வணங்க சம்மதிக்கவில்லையாம். அதனால் இவாளெல்லாம் எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டால், கோபியர்கள்லாம் கண்ணனின் மனைவியர்கள். அதனால் அப்படிப்பட்ட மனைவியர்கள்லாம் கண்ணனை சேவிக்கலாம் வாங்கோன்னு கூட்டா இவாளெல்லாம் வரமாட்டேங்கலாம், தூங்குறாளாம். அதனால் சம்மதிக்கவில்லை. வஸ்திரம் கிடைக்க வணங்கிய போதிலும் தங்களது இரு கைகளையும் சேர்த்து வணங்க இஷ்டமில்லாமல், அப்படி என்ன பண்ணான்னு கேட்டால், வஸ்திரத்துக்கோசரம் கண்ணன் சொல்கிறான் இல்லையா, 2 கைகளையும் சேர்த்து வச்சு என்னை நமஸ்காரம் பண்ணுங்கோ, வஸ்திரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால், வணங்கிய போதிலும் தங்களது இரு கைகளையும் சேர்த்து கணவனை வணங்க இஷ்டமில்லாமல் தனது ஒரு கை மற்றொரு தோழியோட, அப்படி என்ன அதுக்கு என்ன அந்த பாசுரத்தில் சொல்லும்போது, ஒரு கை ஒரு தோழி இன்னொரு கை மற்றொரு தோழி 2 பேரும் சேர்த்தா வணங்கினா இல்லையா. எதுக்குன்னு கேட்டால், அவளுக்கு அப்போ கூட விருப்பம் இல்லையாம். கண்ணனை கணவன் மாறு இல்லையா, கண்ணன் கணவன் இல்லையா, அதனால் அவன் வணங்கணுங்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. அப்படி என்ன பண்ணுறாலாம், அப்படி விருப்பம் இல்லாமல் மற்றொரு கையும் வணங்கினாலாம். தோழியும் நானும் தொழுதோம் துகிலைப்பணி தருளாயே. நாச்சியார் திருமண விசேஷமாக இருக்கிறார். தோழியும் நானும் தொழுதோம், ஒரு தோழி இன்னொரு தோழி 2 தோழிகளும் சேர்ந்து நாங்கள் ஒருத்தர் கையும் சேர்த்து கூப்பிடுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், துணியெல்லாம் கொடுத்துறோம்னு கேட்குறானாம். அங்கே ஒரு விஷயத்தை தெளிவிக்கிறானாம் எம்பெருமான். சர்வ அந்தர்யாமியனான் உங்களது உள்ளும் வெளியிலும். என்ன சர்வ அந்தர்யாமினா, எங்கள் உள்ளும் வெளியிலும் என்ன பகவானுக்கு தெரியாத, நம்மளோட உள்ளத்திலும் உள்ளேயும் இருக்கான், வெளியிலும் இருக்கான். நான் சர்வத்தையும் சாட்சாத்கரிக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உள்ளத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இவர்களுக்கு நாமே காத்துக்கொள்கிறோம் என்று நினைப்பு. இவாள்லாம் என்ன நினச்சிருக்கா, வஸ்திரத்துக்கோசரம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மேலே வர முடியல, தன்னைத்தானே காத்துக்கொள்கிறோம் என்று இவாளுக்கெல்லாம் நினைப்பு. இதை விட்டு அகல 2 கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்ய வேண்டும் என்று கேட்கிறானாம். அதனால் இவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய திரௌபதி கதை அப்படிதான் இல்லையா. திரௌபதி கதையும் போது ஒரு கையை வஸ்திரத்தை பிடிச்சிருந்து அவன் இழுக்க ஏதோ தன்னை காப்பாற்றுக்கிறவா நினச்சிக்கிறா. கடைசியில் முடியாத போது கண்ணனை கூப்பிட்றா, கிருஷ்ணனை கூப்பிட்றா இல்லையா, துவாரகாவாசி கூப்பிட்றா இல்லையா. ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்க, ஏ கிருஷ்ணா துவாரகாவாசி அந்த ஸ்தோஸ்திரங்கள்லாம் சொல்லும்போது மந்திரம் சொல்லி கூப்பிட்றா. கண்ணனை கூப்பிட்டோன்னே ஓடி வரா. அது மாதிரி கஜேந்திரன் கூப்பிட்றான் இல்லையா. கஜேந்திரன் எத்தனை நாளாக என்ன தன்னை காப்பாற்றுக்கோசனா அவனோட சேனைகள்லாம் அத்தனை யானைகளையும் கூட்டு இழுத்து பார்க்குறான், முடியல. கடைசியில் கூப்பிட்றான் இல்லையா, நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையா கூப்பிட்றான் இல்லையா. ஆழ்வாரோட அனுபவம் நம்மளாம் ஆதி மூலமே கஜேந்திரன் கூப்பிட்டான், கதையெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா. அதனால இவாளுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கோசரம் ஒரு விஷயத்தை சொல்லலாம் இங்கே. அதனால் நம்ம நாமே காத்துக்கொள்கிறோம். நம்மளை ரட்சிப்பதற்கு ஒருத்தர் இருக்கான், நம்மளை நாம பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு நிறையா நினைப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதுலேருந்து இவாளை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் பண்ணுறானா. அதனால் திரௌபதி விஷயமா இருக்கட்டும், ஒரு அஞ்சலி யாசிக்கிறான். அஞ்சலிம் யாச்சமான சொல்லார் இல்லையா சுவாமி வேதாந்த தேசிகன் கோபாலம் சதியில், காமே கச்சித் கரகமலையோ அஞ்சலிம் யாச்சமான, அப்படி ஒரு அஞ்சலி யாசிக்கிறானா. இப்படி அவன் பெண்களோட வஸ்திரத்தை அபகரித்ததால் இவளுக்கு ஒரு சமயம் வஸ்திராபகரணம், இவனுக்கு ஒரு சமயம் ஏன்னா இதுக்கு ஒரு காரணமும் பின்னாடி கதையெல்லாம் சொல்கிறார்.
இவன் வந்து பெண்களோட வஸ்திரத்தை அபகரித்ததால் இவனுக்கு ஒரு சமயம் வஸ்திராபகரணம் ஏற்பட்டதாம். எப்படின்னு கேட்டால், பஞ்சபாண்டவர்கள்லாம் என்ன பண்ணுவான், தடாகத்தில் இவன் விளையாடினான். பஞ்சபாண்டவர்களோட தடாகம்னா அங்கே சின்ன ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கோங்களேன். தடாகம்னா இப்போ இந்த லாங்குவேஜில் சொல்லணும்னா ஸ்விம்மிங் பூல். அந்த காலத்திலலாம் தடாகம் சொல்லுவோம். அவன் விளையாடினதுக்கான அப்போ என்ன பண்ணுறதா, ஒரு மீன் வந்து இவன் அணிந்த வஸ்திரத்தை கடுத்து இழுத்து விடுகிறது. அவன் விளையாடும்போது அங்கே மீனெல்லாம் இருக்கும். அந்த மீனெல்லாம் என்ன பண்ணுறதான்னு கேட்டால் அவனோட வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துறது. ஸோ வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து விட்டால் இதே கதி தான் அவனுக்கு ஆச்சு. அவன் வஸ்திரம் தரித்துருக்கான், இவெல்லாம் வஸ்திரம் தரிக்காமல் போயிருக்கான். நீரில் விளையாடும் வந்து கவனிக்கலை. அவன் முடிஞ்சு பார்த்தா கரையேற முடியல, வஸ்திரம் இல்லை. இதே கதி தான். எல்லாரும் வந்துட்டா பார்த்து சிரிக்கிறான். அப்போது வெளியில் வரத்துக்கு அச்சப்பட்டானாம். அப்போ இதை அறிந்த திரௌபதி என்ன பண்ணான்னு கேட்டால், தான் கட்டியிருந்த பீதாம்பரத்தை கிழித்து அவனுக்கு கொடுத்தாளாம். அப்படி வந்து திரௌபதி அங்கே வந்து பார்த்துட்டு, சரி கண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஏதோ மாட்டின்ட்டாங்க தண்ணியில், ஏதோ ஆயிடுத்து, வஸ்திரங்கள்லாம் இல்லையே, திண்டாடுறானே, அவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும், திரௌபதி தான் அணிந்திருந்த பீதாம்பரெல்லாம் சாத்தின்னு இருந்தாவ, அந்த பீதாம்பரத்தை கிழித்து கொடுத்தாளாம். அதனால இதை வைத்து தான் திரௌபதிக்கு பன்மடங்கு வஸ்திரங்களை கொடுத்தான் என்று சொல்கிறாள். விசேஷமாக எவன் குற்றம் செய்தாலும் உபகாரம் செய்தாலும் அதற்கு பயனை அவன் அடைவான் என்பது நியதி. அதனால எந்த குற்றங்கள் செய்தார்ந்தாலும் ஏதாவது உபகாரம் செஞ்சால் அதற்கு உள்ள பயனை அவன் அடைவான் என்பது நியதி. அதனால இதே சர்வேஸ்வரனே அவதரித்து அனுஷ்டான முறையில் காட்டிவிட்டான். அதனால எம்பெருமான் கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால், இவனே தன்னோட அனுஷ்டானத்தில் காட்டுறான். அதனால தனக்கு யாரெல்லாம் உபகாரம் பண்ணாலும் பின்னாடி திரௌபதிக்கு பண்ணா இல்லையா, புடவையை சுரந்தான் இல்லையா, அதனால வஸ்திரத்தை கொடுத்ததுனால அந்த புடவையை சுரந்தானம். ராமாவதாரத்தில் சீதையிடம் அபவாதம் கூறவே, கிருஷ்ணாவதாரத்தில் இவனுக்கு பார்த்தா ராமாவதாரத்தில் சீதையிட்ட சொல்லிருக்கான அபவாதெல்லாம் சொன்னதுனால, இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இந்த அடுத்த அவதாரத்தில் இவன் வந்து சமந்தகமணியை அபகரித்தான் என்று அபவாதம் பெற்றான். அதனால் பெற்றான். அந்த மாதிரி ஏதாவது நடந்துன்னா நடக்கும். அதுதான் பெருமாளே வந்து அந்த அவதாரங்கள்லாம் எடுத்து காமிக்கிறான். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா இவன் தான் சமந்தகமணியை திருடினான், இவனுக்கு ஒரு திருட்டு பட்டம் கிடைச்சிது இல்லையா, ராமாவதாரத்தில் சீதையிடம் அபவாதப்பட்டதுனால. அப்புறம் திரௌபதி போல் சிறிதும் உபகாரம் செய்தாலும் பன்மடங்கு உதவி பெறுவான். அதனால் திரௌபதி எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு பீதாம்பரத்தை கிழிச்சு கொடுத்ததுனால திரௌபதிக்கு எப்படிப்பட்ட உயர்வான பீதாம்பரெல்லாம் கொடுத்தான் இல்லையா, புடவைகள்லாம் அந்த கஷ்டமான சமயத்தில் எப்படி கொடுத்தானோ, சின்னதாக செஞ்சால் கூட அவன் வந்து பன்மடங்கு பெரிதாக செய்யக்கூடியவன் எம்பெருமான், அப்படிப்பட்ட கண்ணன். அதனால் அப்படி வஸ்திரங்களை சுரக்க செய்தான். அதனால் சர்வேஸ்வரனுக்கு கை கூப்பினால் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருமாம். அதனால் பகவான் இவாழ பெருமாளே கேட்குறார். அதனால் அஞ்சலிம் யாச்சமான வாசோ கிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் சொல்றா இல்லையா, லீலாஸ்மேரோ ஜெயதில்லிதாம் ஆஸ்ரித குந்தசாகாம் சவ்ரீடாபி ததுனவதனே அபிரப்பத்தியமானே காமீ கச்சித் கரகமலையோ அஞ்சலிம் யாச்சமான. அஞ்சலியை வந்து யாசிக்கிறான் அவன் பகவான். அப்படி யாராவது இறங்கி வருவானா சொன்னால் அப்படிப்பட்ட கண்ணன் தான் இறங்கி வருவான் இல்லையா, பகவான் இறங்கி வரான். ஏன்னா யாசிக்கிற தன்னை வந்து சேவிக்கணும்னு எதுக்கோசரம், அவனுக்கு என்ன, நீங்கள் போய் சேவிக்கிறதுனால ஏதாவது அவனுக்கு ஏதாவது கிடைக்கிறதானா ஒன்றும் கிடையாது. உங்களை காப்பாற்றணும், உங்களோட கஷ்டங்கள்லேருந்து உங்களை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்கோசரம் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்படி யாசிக்கிறானாம். அதனால் சர்வேஸ்வரனை வந்து கை கூப்பினால் வந்து மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருமாம். அதனால் அடுத்தது அவனை பற்றி சொல்லும்போது விசேஷமாக சொல்லிட்டு வர ஒரு சமயம் என்ன பண்ணுறான்னா, தடாவில் உள்ள தடாவின்னா உரியில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டான். இதை கண்டு யசோதை என்ன பண்ணானான்னு கேட்டால் அவனை தாம்பால் அடிக்க போனாலாம். அதனால் கயத்தினால் கட்ட போனாலாம். கயத்தை வச்சுன்னு அப்படி விரட்டின்னு போகிறா. குழந்தைகள்லாம் ஆற்றுல பசம் பண்ண பெரியவாளாம் துரத்தின்னு ஓடுவாளும். குழந்தை பெரியவாளாக ஓட முடியாது, குழந்தைகள்லாம் வேகமாக ஓடும். அப்படி கண்ணன் ஓடிட்டே இருக்கான், யசோதை பின்னாடி துரத்துட்டே போகிறா. ஏண்டா வெண்ணெய் சாப்பிட்டேன்னு. சரி, வெண்ணெய் சாப்பிட்டேன் ஏன்னு கேட்டால் குழந்தைக்கு உடம்புக்காகாதான் அம்மாவுக்கு பயம். குழந்தை இவ்வளோபடி வெண்ணெயெல்லாம் சாப்பிடுது, அந்த மாதிரி ஊரில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டா எதாவது ஆகிடுமோன்னு. ஸோ பாவம் குழந்தை என்ன பண்ணித்தான், பிடிக்க போனோம்போ காம்பினால் கட்டி அவன் குழந்தை அடிக்கிறதுக்கு போனாலாம். அப்போ குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. போய் அழுக இல்லையா, சில ஆற்றுல குழந்தைகள்லாம் அப்படி தான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அடிக்க மாட்டா, ஏதோ பண்ண மாட்டா, பார்த்து பெருசாக அடித்த மாதிரி அழும். அப்படி அழ ஆரம்பித்தான் நம் கண்ணன். தான் சாப்பிடவில்லையே என்று சொல்ல முடியவில்லை. என்ன, அவனால் சொல்ல முடியல, தான் சாப்பிடலேன்னு சொல்ல முடியல. மற்ற இடத்துல நிறையா இடத்துல கதையெல்லாம் முன்னாடி கதையெல்லாம் லீலைகள்லாம் பார்க்கும்போது நான் வெண்ணெயெல்லாம் சாப்பிடலேன்பான். அதனால் யசோதை வந்து ஆற்றுக்கு நீராட போகும்போது வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்து படுத்துன்னு இருக்கும்போது வெண்ணெயை காணுன்னு சொல்லிட்டு அவன் படுத்துன்னு இருக்கான். நான் ஒன்றும் சாப்பிடலைங்கிறான். அந்த மாதிரி கதையெல்லாம் முன்னாடி இங்கே சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் வாயில் பார்த்தா
வாயில் ஒரே வெண்ணெய், சாப்பிட்ட வெண்ணெய் அடையாளங்கள்லாம் இருக்கான். ஸோ அழகிய வாயை நிறுத்தி காட்டுகிறானாம், தொழுகிறானாம். அதனால் அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணுறானாம், சர்வேஸ்வரன் என்ன பண்ணுறானாம், யசோதை பார்த்து அப்படி குழந்தைகளாக நெளிஞ்சு வளைஞ்சு சொல்லுவோம் இல்லையா, தப்புகள்லாம் பண்ணிட்டுன்னு. அதனால இவன் என்ன பண்ணான்னு கேட்டால் நெளிந்து அப்படி தன்னோட கையால் இவன் வணங்குறானாம். ஏன்னா யாரை எல்லாரையும் வணங்கும்னு அவன் கேட்கும்போது அப்படி இல்லாமல் யசோதையை பார்த்து இவன் வணங்குகிறானாம், தொழுகிறானாம். அதனால் இதை பார்த்த யசோதை வைகுண்டத்திலேயும் இவ் அனுபவம் கிடைக்காது என்று அடிக்காமலே விட்டு விடுகிறாளாம். அவளுக்கும் தெரியும் இல்லையா. அதனால் சர்வேஸ்வரனுங்கிறத நிறையா இடத்துல யசோதைக்கும் காமிச்சிருக்கான். அப்பப்போ மறந்து போயிடுது. ஏன்னா பார்த்து குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் நினச்சின்னு இருக்காளாம் யசோதை. அதனால் அவளுக்கு மறந்து போயிடுது. அதனால் இந்த மாதிரி காமிக்கும்போது உடனே ஞாபகம் வந்துடுதாம். அதனால் 7 உலகத்தையும் காமிச்சான் இல்லையா. வாயில் குழந்தை பிறந்தோடனே மஞ்சளால் வாயில் இருக்கும்போது அந்த கோழைகள்லாம் எடுக்கும்போது அப்பயே 7 உலகத்தை கண்டவள் யசோதை. அதனால் ஞாபகம் வந்தான் யசோதைக்கு. இதனால் இப்படி பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அவளை விட நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரன்பும் கிடைக்காது. நம்மளை பார்த்து இவன் தொடரானே, அதனால நம்மளை பார்த்து நெளிந்து விளையாடுறானே அப்படின்னு அனுபவம் கிடைச்சிதான் யசோதைக்கு. அதனால் இங்கே மற்றவாளெல்லாம் தொழுன்னு கேட்குறானாம். ஆனால் யசோதையை பார்த்து இவன் தொடரானாம். அதனால் என்ன தவம் செய்தாலும் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, அப்படிப்பட்ட யசோதைக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்கல. நாரதர் பார்த்து அங்கேருந்து நிறைய இடத்துல பார்த்து அவர் தாரதார கண்ணையெல்லாம் விடுறார். அதனால் எருமை சிறு வீடு உள்ளே படைத்திருப்பவள் அப்படிப்பட்ட உயர்வான யசோதை. அதனால் பல கதைகள்லாம் சொல்லிட்டு போகிறான். அப்படிப்பட்ட பகவான் அப்படி காப்பாற்றக்கூடிய எம்பெருமான், கூப்பிட்டோன்னே ஓடி வரக்கூடியவன். பக்தர்களுக்கெல்லாம் ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று அவனே பிரகாசனாக இருப்பான். அதனால் அந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு உள்ளே படைத்திருப்பவள் வெளியில் இருக்கிறவளை பார்த்து சொல்லலாம், நீங்கள் சொல்லும் அடையாளம் பொருந்தாது. அதனால் படுத்துன்னு இருக்கிறவா ஏதாவது சால்சாப் சொல்லணும்னு எழுந்திருக்கிறதுக்கு அவள்லாம் சொன்னோடனே நீங்கள்லாம் இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்லலை, இந்த அடையாளங்கள்லாம் சரி நான் ஒத்துக்க மாட்டேன், பொருந்தாது. என்னன்னு கேட்டால், திங்கள் திருமுகத்து சேர் நீங்கள் உங்களோட திருமுகத்தில் பார்த்தா எப்போதும் பார்த்தால் ஒளி வீசின்றிருக்கே. அதனால் செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் திருமுகத்தை கிழக்கு நோக்காக, முகத்தின் பிரகாசம் கிழக்கு நோக்கி படுகிறது. அதனால் உங்களோட திருமுகத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா கிழக்கு நோக்காக இருக்கிறதுனால முகத்தில் பிரகாசம் கிழக்கு நோக்கி படுகிறது. அதனால் வெளுப்பாக இருக்கிறது. அதனால் கிழக்கு வெளுத்ததம்மா சொல்கிறார் இல்லையா, கிழக்கெல்லாம் வெளுத்துச்சுன்னு சொல்லி அதுக்கு காரணம் அது இல்லை. உங்களோட முகத்தில் இருக்கிற சேழியர்கள் நீங்கள் உங்களோட திருமுகத்தை கிழக்கு நோக்காக முகத்தில் பிரகாசம் இருக்கிறதுனால அதை வெளுத்ததாக நீங்கள் எனக்கு அடையாளம் சொல்லி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாளாம். அதனால் வெளுப்பாக இருக்கிறது. நோன்பை கிழக்கில் செய்வதா என எது காரணம்னு கேட்டால் கிழக்கு பார்த்து செய்யணும்னு சொல்லுவா இல்லையா. நிறைய இடத்துல சில காரியங்கள்லாம் பண்ணணும்னு கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோ, அதனால் கிழக்கு பார்த்து ஆரத்தி எடு, கிழக்கு பார்த்து எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கும். மங்களகரமான காரியங்கள் எது செய்தாலும் முதல்ல கிழக்கு பார்த்து தான் பண்ணணும்னு சொல்கிறது வழக்கம் இல்லையா. கிழக்கு பார்த்து கிழக்கு வடக்கு பார்த்து சொல்கிறது ரொம்ப விசித்தமாக எல்லாரும் சொல்லக்கூடியது. அதனால் கிழக்கை பார்த்து இருக்கிறதுனால நோன்பெல்லாம் பண்ணணும் போது கிழக்கு பார்த்து தான், ஒரு கல்யாணங்கள் பண்ணும்போது எது பண்ணாலும் நம்ம கிழக்கு பார்த்து தான் பண்ணுறது வழக்கம் இல்லையா, சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு ஆண்டாளே காமிக்கிறார் இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டாளம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால், கிழக்கு நோக்கி உட்கார்ந்து நோன்பை ஆரம்பிக்கிறாலும் அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால அப்படி வெளுத்திருக்காம். அதனால் அதை சொல்லதால அதனால் கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறு வீடு நான் ஒத்துக்க மாட்டேன், அதனால் வெளுப்பாயிடுதுன்னு சொல்லுது நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளாம். கண்ணில் தோஷம் இருந்தால் வெளுப்பான சங்கும் மஞ்சளாக தெரியுமா. கண்ணில் தோஷம் இருந்ததுன்னா வெளுப்பான சங்கு கூட என்னாகும், மஞ்சளாக தெரியும். பொழுது விழுந்தமையே நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொழுது விழுந்தமே நீங்கள் தியானம்லாம் பண்ணிருக்கு. பயந்தவனுக்கு காடு சென்றால் இருண்ட பிரதேசங்கள் எல்லாம் பயமாகத்தான் தெரியும். அதனால் யாருக்காவது பயந்தவன் ஒரு ரொம்ப பயசாலின்னு பயமாக இருக்கிறன்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயப்படுவான். அதனால் பயப்படுவனுக்கு போயிட்டு காட்டில் போனோடனே இருண்ட பிரதேசங்களை பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே பயமாக தான் இருக்குமோ. அதனால் அவன் மற்றொருத்தை அடையாளம் கூறுகிறாளாம். அதனால் மற்றொரு அடையாளத்தை சொல்லலாம். அதனால் இந்த சொன்ன அடையாளம் போகிறாலும் மற்றொரு அடையாளத்தை சொல்லலாம். ராமதாசர் ராமாயணத்தை ஏற்றினார். ராமாயணத்தை பல பேர்லாம் ஏற்றிருக்கா இல்லையா. ராமதாசர் என்ன பண்ணார், ராமாயணத்தை ஏற்றினார். அப்போது அந்த கட்டம் வரும்போது உபன்யாசிப்பார். அதனால் பார்க்கும்போது உபன்யாசம்லாம் பண்ணுவார், ராமாயண உபன்யாசங்கள்லாம் பண்ணுவாராம். அப்போ காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். உபன்யாசம் நடக்கும்போது காலக்ஷேபம் நடக்கும். எத்திர ரகுநாத கீர்த்தனம் என்றபடி ஆஞ்சநேயர் உட்கார்ந்து விடுவார். சொல்கிறது வழக்கம் உண்டு இல்லையா. எத்திர ரகுநாத கீர்த்தனம் சொல்லும்போது தத்திர சொல்லுவோம் இல்லையா. அதனால்
அப்போ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்துக்கிறது வழக்கம். அதனால் பார்த்தா நிறைய இடத்துல ராமாயணம் வாசிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலகை போட்டு வைப்பா. எதுக்குன்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வந்து உட்காந்து ராமாயணம் கேட்குறாராம். ஒரு வழக்கத்தில் இன்றைக்கும் பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். அதனால் அப்படி ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்து விடுவார். சுந்தரகாண்டம் வரும்போது ஹனுமான் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் வெண்ணிற புஷ்பத்தை பார்த்தாராம். அதனால் சுந்தரகாண்டம் வந்தது. சுந்தரகாண்டம் கதையெல்லாம் வரும்போது ராமாயணத்து சொல்லிண்டே வரும்போது ஆஞ்சநேயர் வரா இல்லையா. சுந்தரகாண்டம்னு ராமாயணத்து சுந்தரகாண்டத்தை முக்கியமான ஹீரோ யார் அங்கே? ஆஞ்சநேயர் தான் இல்லையா. அதனால் அப்படி ஹனுமான் வெண்ணிற புஷ்பத்தை பார்க்குறாராம் அந்த சுந்தரகாண்டத்தில். ஆஞ்சநேயர் எழுந்து நான் வெண்ணிற புஷ்பத்தை பார்க்கவில்லை. ஆஞ்சநேயர் உடனே என்ன சொல்லாருன்னு கேட்டால் உபன்யாசகர் சொல்லார் வெண்ணிற புஷ்பம். இந்த கதையெல்லாம் சொல்லணும் போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நான் வெண்ணிற புஷ்பத்தை பார்க்கல, சிவந்த புஷ்பத்தை தான் பார்த்தேன். என்னடா அது வெண்ணிற புஷ்பத்தை சொல்லும்போது சிவந்த புஷ்பத்தை பார்த்தேன். அங்கே எல்லாமே சிவந்த புஷ்பமாக விவாதம் முத்தி போச்சு. இது சிவந்த புஷ்பங்கிற வெண்ணிற புஷ்பங்கிற விவாதம் முத்தி போச்சு. ஸோ அந்த ராமர் கோயிலில் வந்த ஒருவர் என்ன பண்ணான்னு கேட்டால் பாகவதர் சொல்வது தான் சரி, அதனால் பாகவதர் சொல்கிறதான் சரி. ஏன்னா ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார், ஆஞ்சநேயா நீ வந்து என்னென்ன ராவணிடத்தில் கோபம் கொண்டவன், ராவணனை சின்னாபின்னம் செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே எண்ணினாய். அதனால் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறாராம், அதெல்லாம் நீ சொல்கிறது கரெக்டு, நீ என்ன சொல்லேன்னு சிவப்பாக இருக்கும் சொல்லதெல்லாம் ஓகே. எதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நீ ரொம்ப கோபத்தில் இருக்க. எதுக்கு கோபத்தில் இருக்க? ராவணனை வதம் பண்ணணும், ராவணனை சின்னாபின்னமாக செய்ய வேண்டும், சீதையை கடத்தின்னு போயிட்டானே இல்லையா. அதனால் அந்த ரீதியில் எண்ணும்போது உன்னோட கண்கள்லாம் சிவந்திருக்கு, அந்த கண்ணால் நீ பார்த்ததுனால புஷ்பம் சிவப்பாக தெரிகிறது. அதனால் நீ அப்படி வெள்ளை புஷ்பத்தை நீ உன்னோட கண்ணால் சிகப்பு கண்ணால் பார்க்கத்தான் சிகப்பாக தெரிகிறது. ஆக கருப்பான வானம் வெண்ணிறமாக தெரியுது. அதனால் சொல்ல அடுத்த அடையாளத்துக்கு சொல்லலாம். அதனால் எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து தன்னோட கண் வந்து சிகப்பாக இருந்ததுனால வெண்ணிறத்தை பார்த்தோன்னே அதுவும் வந்து சிகப்பாக தெரிகிறதாம். அதனால் தன்னோட கண்ணால் எப்படி பார்க்குறாளோ அதுதான் சொல்ல முதல்ல. அதனால் பயந்தவனுக்கு காடு சென்றால் அதனால் கண்ணில் தோஷம் இருந்தால் வெளுப்பானதை அங்கே மஞ்சளாக மாறியும். அதனால் இல்லையா மஞ்சக்காமாலை தான் சொல்லுவா பாருங்க, வியாதிகள்லாம் சொல்லுவாள். மஞ்சக்காமாலையில் கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்கும், மஞ்சளாக இருக்குது, எல்லாமே மஞ்சளாக தெரியுது, அப்படிலாம் சொல்வது வழக்கம். அதுதான் இங்கே சொல்ல தோஷம் இருந்தாலும் அதுதான். அதனால் இங்கே இந்த மாதிரி என்னன்னு கேட்டால் ஸோ இந்த கருப்பான வானமும் வெண்ணிறமாக தெரியுது. அதனால் மேலும் அடையாளம் காட்டுகிறாளாம். அதனால் சிறு வீடு பெருவீடு மாடுகள்லாம் பற்றி சொல்லலாம். அதனால் அங்கே ஆயர்குலத்தில் பார்த்தா நிறைய மாடுகள் மேய்க்கிறதான வேலை இல்லையா அவளுக்கு. அதனால் பால்கள்லாம் கறந்தா இல்லையா, முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அதனால் சிறுவீடுன்னா எருமை மாடுகள் தான் பனிப்புல் மேயுமாம். அதனால் சிறுவீடு மேயதுன்னா எருமை மாடுகள்லாம் பனிப்புல்லாம் மேயும், அதாவது பசு மேயாத எருமை மாடு மேயும். இது நினைத்து ஆயர்பாடியில் உஷற்காலத்திலே பால் கிடைக்க வேண்டும் என்று பனிப்புல் மேய என்ன பண்ணுவாளாம். அதனால் அந்த ஆயர்பாடியில் ஏன்னா எருமை மாடெல்லாம் இருக்கான்னு கேட்டால் பசுமாடு தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கும். எருமை மாடு இருக்கும், அது எருமை மாடையும் இருக்கும் அங்கே. அதனால் எல்லா ஆடு இருக்கும், மாடு இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. இதில் ஆயர்பாடியில் உஷற்காலத்துனா காலங்காலத்தில் ஏழை மார்னிங்கில் பால் கறக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் பனிப்புல் மேய அவுத்து விட்டுருவா. எருமை மாடெல்லாம் போய் காலங்காலத்தில் போய் புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். பசுமாடு பனிப்புல் மேயாதான், பசுமாடு அப்படியெல்லாம் போகாது. மேய்ந்து வந்த பிறகு திரும்பவும் கட்டி பால் கறந்து திரும்பவும் அவிழ்த்து விடுவா. அந்த எருமை மாடெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டு வரும். உஷற்காலத்தில் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி தானே வந்துடும். வந்தோடனே அதை கட்டி பால்லாம் கறந்து திரும்பி அமுச்சு விட்டுருவோம். பார்த்தா நம்ம ஊரெல்லாம் பார்க்கலாம் இல்லையா, நடுவில் ரோடில் பார்த்தா நிறையா மாடுகள்லாம் போயிட்டே இருக்குது. எந்த மாடு இப்போல்லாம் மாடெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கையில் யாராவது பச்சை கலரில் ஏதாவது பை எடுத்துன்னு மாடு பின்னாடி துரத்தின்னு வருது, நிறையா இடத்துல பார்க்குறோம். அதனால் அவெல்லாம் என்ன பண்ணால் மாடு அங்கெல்லாம் வந்து புல் மேயறதுக்கோசரம் போயின்னு இருக்கிற மாடெல்லாம் இப்போ இங்கே இருக்க தெருக்கள்லாம் போய் மாடுகள்லாம் மேய ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கிற என்ன வாளுக்கு ஒன்றும் கிடைக்கல, புல்லெல்லாம் கிடைக்கல. அதனால் ஏதாவது கலரை பார்த்தாலே கண்ணில் தோஷம் இருக்க மாதிரி புல்லெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக ஏதாவது பையை பார்த்தாலும் கையில் ஏதாவது வச்சுருப்பாளோ போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவள் என்னென்ன மூடி மறைச்சின்னு வரா. அந்த கையில் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டோ இல்லை ஏதாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது கீரைகள்லாம் வாங்கிட்டு வரா அப்படின்னா பார்த்தா நிறையா பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பயந்துன்னு மாடு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துன்னு ஓடி வரா. அப்படிப்பட்ட என்னன்னு கேட்டால் அப்படி மாடெல்லாம் என்ன பண்ணால் அவுத்து விட்டுற வழக்கம் இப்போயும் அந்த வழக்கம் இருக்குது. ஆனால் வீட்டில் பார்த்தா அவள் மாடெல்லாம் வளர்க்குறா. மாடு வளர்த்துட்டு அந்த மாடு போய் திரும்பி பால் கறக்கிற சமயத்துக்கு மாத்திரம் பிடிச்சி அழிச்சுன்னு வருவா போல இருக்கும். மற்ற சமயம்லாம் ரோடில் தான் இருக்கும். அப்படி கோயிலெல்லாம் பார்க்கலாம். கோயிலில் பார்த்தா நிறைய இடத்துல கோயிலில் பார்த்தா அவள் வீட்டு மாடுகள்லாம் அவுத்து அந்த கோயில் வாசலில் மேய்ஞ்சி நிற்கும். அந்த கோயில் வாசலில் மேய்ஞ்சி நிற்கும்போது அந்த மாடோட ஓனர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால்
அவளே வந்து வியாபாரம் பண்ணுவாள், புல் வியாபாரம், மகத்துக்கீரை வியாபாரம்லாம் பண்ணி அவள் வீட்டு மாடுக்கு காசு கொடுத்து வாங்கி மற்றவாளை காசு கொடுத்து வாங்க வச்சு அந்த மாட்டு கொடுக்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் வியாபாரங்கள்லாம் நடக்கிறது இல்லையா. அதை பற்றி நம்ம ஜாஸ்தி பேச வேணாம், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்ல. அதனால் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு திரும்பி வருமா, அதனால் திரும்பி வந்து கட்டி பால் கறந்து திரும்ப அவுத்து விடுவார்கள், திரும்பி அவுத்து விட்டுருவான். அதனால் அது சிறுவிடுகை, அதனால் சிறுவீடு என்று உரையாடுகிறாளாம் இங்கே. அப்புறம் மேட்டிளமேதிகள் தளவிடுமாயர்கள் மேட்டிளமேதிகள் தளவிடுமாயர்கள் வெங்குழலோசையும் விட மணிக்குழலம் திருப்பள்ளி எழுச்சியில் சொல்ல இல்லையாண்டாள். அதனால் தொண்டரடிப்புடையாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில் சொல்கிறார். திருப்பள்ளி எழுச்சியில் எருமையை அவிழ்த்து விடுவது விழுந்ததற்கு அடையாளமாக அங்கே காட்டுகிறாளாம். தொண்டரடிப்புடைய ஆழ்வாரை காட்டுறாருங்க. விழுந்ததற்கு அடையாளமாக எருமை மாடு அவுத்து விட்டுருக்கா இல்லையா, அதனால அடையாளமாக. நந்தகோபுரத்துக்கு எருமைகள் உண்டோன்னா பசு எருமை எல்லாம் ஆடு எல்லாமே உண்டா. நந்தகோபுரத்துக்கு எல்லாம் இருக்கா. பசுமாடு தான் மாடு மேய்க்கிறதுன்னு ஒன்லி பசுமாடு தான் நம்ம நினச்சிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, அங்கே பசுமாடுகளும் உண்டு, எருமை மாடுகளும் உண்டு, ஆடுகளும் உண்டு, கோழிகளும் உண்டு, எல்லாமே உண்டு. அங்கே ஆயர்பாடியில் யசோதையும் நந்தகோபனும் கண்ணன் தன் இனத்தன் என்று நினைத்து பலராமன் மாடுகள் மேய்க்க அனுப்பிவிடுவார்கள். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஆயர்பாடியில் யசோதை என்ன பண்ணுவான்னு கேட்டால், நந்தகோபல் கண்ணன் வந்து தன்னோட குலத்தில் பிறந்திருக்கலாம், ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு சொல்லுவா இல்லையா, அதனால் ஆயர் குலத்தில் பிறந்திருக்கான் இல்லையா, அதனால் நினைத்து பலராமனோட சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவா. மாடு மேய்ச்சிட்டு வாங்கடா போங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புவாளாம். அதனால் பிறகு ஐயோ குழந்தையை பார்த்து பெரியாழ்வாரோட அனுபவத்தை இங்கே அனுபவிக்கிறான்டார் சொல்லும்போது வாக்கியாதாக்கள் அனுப்பும்போது அந்த 2 குழந்தைகளையும் மாடு மேய்க்க அனுப்பிச்சி விட்ருவா. காலங்காலத்தால் ஏந்தின்னு போவோம், கட்டு சோறெல்லாம் கொடுத்து அனுப்புவாள். அந்த அந்த அலங்காரத்தெல்லாம் பற்றி ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார் நம்ம பெரியாழ்வார். அவன் எப்படியெல்லாம் உடையெல்லாம் அணிந்து போனானோ, போயிட்டு வரும்போது எப்படியெல்லாம் உடையெல்லாம் அணிஞ்சுன்னு இருக்கான் கண்ணன். அந்த கோலத்தை வந்து நம்ம பார்க்கலாம். மன்னார்குடியில் ராஜகோபாலன் பெருமாளை பார்க்கும்போது அந்த கோலத்தில் தான் இருக்கான் இல்லையா. அதனால் மாடு மேய்க்க போகும்போது அந்த அப்படிப்பட்ட கச்செல்லாம் கட்டிண்டு அப்படி கோயில குச்சியெல்லாம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அப்படி விசேஷமாக அனுப்பி விட்டுருவான். பிறகு ஐயோ குழந்தைய வந்து அனுப்பிச்சிட்டோமே, இந்த குழந்தை போயிடுச்சு மாடு மேய்க்க போகிறது, அதுக்கு காலெல்லாம் குத்துமே, ஏன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தை இல்லையா, காலெல்லாம் குத்துமே. கூட மழை பெஞ்சா வெயில் அடிக்கிறது, மழை பெய்யுறது, இதிலெல்லாம் அது குழந்தைக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டு விடுமோ, கொடை கொடுக்கலையே, காலில் செருப்பு கூட கொடுக்காமல் அமைச்சிருக்குமே, மாடு கண்ணுகள் பின்னாடி அனுப்பிவிட்டமே என்று புலம்புவார்களாம். அப்படி யசோதையெல்லாம் புலம்புவாளாம். ஆழ்வார்கள் அனுபவம் அங்கே. பெரியாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டால் தாய்வேடம் தரித்து பேசுகிறார். பெரியாழ்வார் வந்து யசோதையாக நினைத்து தான் பேசும் பாசுரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பெரியாழ்வார் திருமொழி பூராவே பார்த்தா பெரியாழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக யசோதையாக பாவித்து கண்ணனை வந்து தன்னோட மகனாக குழந்தையாக பாவித்து பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார். அப்படி பாடும்போது பன்னிரு திங்கள் கந்தன் பின் குடையும் சிறப்பும் கொடாதே இல்லே பாவமே அப்படி அமுச்சுட்டமே. 12 திங்கள் கந்தன் பின் குடையும் செருப்பும் கொடாமல் அமுச்சுட்டமே அப்படின்னு. மேலும் திருமங்கையாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டால், கன்று மேய்த்து விளையாட வல்லானே வரைமீ காணில் தடம் பருகு கருமுகிலை என்று இதை ரொம்ப விசேஷமாக அங்கே ஆழ்வார்கள்லாம் அனுபவம். கிருஷ்ணாவதாரத்தில் நிறையா இடத்துல பார்த்தா ஆழ்வார்கள் அனுபவம் பார்த்தா எத்தனை பாசுரங்கள்லாம் பாடினாலும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவம் பண்ணாமல் இல்லை, அப்படி அனுபவம் பண்ணுறாளாம். அதனால் இந்த சுவாரஸ்யம் என்னென்னா, மலைமேல் உண்டான தடாகங்கள் என்ன பண்ணுறோமா, கன்றுகள் பின்னம் சென்று இழைத்து கன்றுகள் மேய்த்து அப்படி என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அந்த கன்றுக்குட்டிகள்லாம் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன கன்றுக்குட்டிகள்லாம் இருக்குமா, இழைத்து வந்து தண்ணீர் குடிக்க முடியாமல், அதுகளுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, தண்ணீர் குடிக்கிறதுக்கு தெரியாது. சின்ன கன்றுக்குட்டிகள்லாம் பிறந்தோடனே அதெல்லாம் தண்ணியெல்லாம் எப்படி குடிக்க தெரியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்க, இளங்கன்றுகள் தண்ணீரில் வந்து அதுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும் இல்லையா, எப்படி பயப்படுமோ அப்போ என்ன பண்ணுவான்னா, இதை குடிக்க செய்வதற்கோசம் மாடு மேய்க்க போவான் இல்லையா கண்ணன். தன்னோட பின்னங்கையை கட்டி கவிழ்ந்து நின்று அந்த கன்றுக்குட்டிக்கு தண்ணீர், தானும் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி அவதாரம் எடுக்கிற மாதிரி கண்ணுக்குட்டிக்கு தெரியும். இவன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், கண்ணன் சின்ன குழந்தை இல்லையா, பின்னாடி கண்ணுக்குட்டி மாதிரி தானும் ஒரு வேஷம் போட்ட மாதிரி அப்படி பின்னாடி கையை கட்டிண்டு அந்த தண்ணீரை வந்து தடாகத்தில் தன்னோட வாயை வச்சு அப்படி குடிக்க வைப்பானோ. அதனால் அந்த கன்றுக்குட்டிகள்லாம் தெரியும். அதனால் அதுக்கு அறிவெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் தானும் இந்த மாதிரி கண்ணையெல்லாம் குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி குடிக்குமா. அதனால் அப்படி தினமும் என்ன பண்ணுவோம்னா, கன்றுகளோடு காட்டுக்கு சென்று மாடு மேய்த்து தூசு படிந்த வேஷத்துடன் வருவது அவன் பண்ணுவானா. என்ன பண்ணுவான்னு கேட்டால், மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவான். மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்தவொடனே காலங்காலத்தால் கிளம்பி போகிறா இல்லையா, சிற்றம் சிறுகாலை பின்னாடி பார்க்க போகிறோம் அனுபவத்தை. அப்படிப்பட்ட சிறுகாலையில் போயிடுவாளாம். அவெல்லாம் கண்ணனை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி போனோம். அதனால் சிறுகாலை சிற்றம் சிறுகாலை பின்னாடி பாசுரத்தில் பார்ப்போம். அப்படி அவன் ஏழி மார்னிங் கிளம்பி போயிடுவான்.
அதனால் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகும்போது அவன் கிளம்பி போனோடனே யசோதை வருத்தத்தோடு அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆழ்வாரோட அனுபவத்தை பார்த்தோம். அப்படி தினமும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கன்றுகளோடு காட்டுக்கு சென்று மாடு மேய்ப்பது. மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது காலங்காலத்தில் கிளம்பி போனால் பகல் பூரா ரோட்லேயே இருந்த குழந்தைகள்லாம் விளையாடிட்டு வரும் இல்லையா. காலங்காலத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட காமிப்பா பாருங்க. குழந்தைகள்லாம் ரோட்டில் மண்ணில் விளையாடிட்டு வந்து சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த துணிகள்லாம் துவைப்பா இல்லையா. அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் என்னென்னா பகல் பூரா விளையாடிட்டு வருது, இந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருது. வந்தவுடனே தூசெல்லாம் படிந்திருக்கும். கூலி வாங்கி தூசி வேஷத்துடன் வந்து கூலி வாங்கி கொள்வது. தூங்கும் பெண்களை பார்த்து எருமைகளை விட்டாயிற்று, அவர்களுடன் கண்ணன் போய்விடுவான் என்று நான் நோன்பிற்காக அவனை எப்படி பார்ப்பது சொல்லலாம். அதனால் அவன் போயிடுவானே, அதனால் நம்ம எப்படி பார்க்கறது, அவன் வந்து நோன்பிற்காக. அதனால் அவனோட காலங்காலத்தில் மாடு மேய்க்கெல்லாம் போவாளே, அவனை கண்ணனுடன் போய்விடுவான். நான் நோன்பிற்காக அவனை எப்படி பார்ப்பது, எழுந்துரு சொல்லி விடுவாளாம், கூப்பிட்றாளாம். அதனால் அவன் காலங்காலத்தில் எழுந்து போயிடுவான். இவளை எழுப்புறவளுக்கு அடையாளம் இந்த கதையெல்லாம் இருக்க சொல்லான்னு கேட்டால் உள்ள படுத்துன்றவளுக்கு கதையெல்லாம் சொல்லி கீழ்வானம் வெள்ளன் எருமைச்சிறுவீடு சொல்லி அதெல்லாம் ஒத்துக்கலை. அடுத்தடுத்து மேலே மேலே சொல்லிட்டு வரான். அவன் கண்ணன் காத்தால் ஏந்துன்னு போயிடுவான், மாடு மேய்க்க போயிடுவான். அதனால் தூசிலாம் படிஞ்சு இப்போ சாயங்காலம் தான் வருவான். அதனால் காலம்பரை ஏந்து நம்ம சீக்கிரமாக போய் கண்ணனை பார்க்கணும், அவன் நம்ம கண்ணில் படமாட்டான் சொல்லி எழுப்புறாளாம். மிக்குள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் வெள்ளன் எருமைச்சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். மிக்குள்ள பிள்ளைகளும்னா படுத்து உறங்குகிறவள் கூறுகிறாளாம், விளக்கேற்று வைத்தால் அங்கே இருக்கும் இருள் சென்றுவிடும். அதனால் ஒரு இடத்துல இருட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல சின்னதாக நைட் லேம்ப்லாம் போட்டுக்கிறோம் பாருங்க. அதனால் விளக்கேற்றி வச்சேன்னா அந்த வெளிச்சம் வந்துடும் அந்த இடத்துல. அதனால் இருள் சென்று. அதுபோல் உங்களோட முகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சந்திரிகை மாதிரி கிழக்கே விழுந்தபடியால் இருள் செல்லுகிறது. இவளோட முகத்தெல்லாம் இருக்கக்கூடிய பொலிவு தேஜஸ் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட திங்கள் திருமுகத்து செழிழையார் சென்றிரஞ்சி அப்படி சொல்ல இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட திருமுகத்தை கொண்டவர்கள் நீங்கள்லாம் கிழக்கு நோக்கி உட்காந்து இந்த விரதங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுனால கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால அந்த இருள் சென்று விடுகிறது. அதனால் உங்களோட முகச்சந்திரிகை கிழக்கே விழுந்தபடியால் இருள் செல்லுகிறது. அதனால் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளாம். அதனால் எருமையை பார்த்து யானை என்று எண்ணி இருளை எருமையாக நினைக்கிறீர்கள். அதனால் எருமையெல்லாம் பார்த்து யானைன்னு நீங்கள் நினச்சின்னு இருளை பார்த்து எருமை அப்படி வந்து இருளை வந்து எருமையாக நினைக்கிறீர்கள். நிறையா விஷயங்கள்லாம் சொல்கிறா. உள்ளப்படுத்துன்னு ஏந்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு வியாக்கியானங்கள்லாம் சொல்கிறா. உள்ளப்படுத்துன்னுக்கிறவா சொல்கிறாளாம். அதனால் ரீசன்லாம் சொல்லணும் இல்லையா, ஏந்து நான் ஏன் வரலைங்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும். படுத்துட்டு போவான் போகின்ற மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நோன்பிற்காக நதிக்கரைக்கு போக வேண்டும். அதற்கு முன்பு பாவைகளும் போக வேண்டும். அதனால் நோன்பிற்கு போகணும். நதிக்கரைக்கில் போய் கிழக்கு நோக்கி உட்காந்து நோன்பெல்லாம் நோக்கணும். அப்போது அதுக்கு முன்பு பாவைகள்லாம் இவாள்லாம் தோழியர்கள்லாம் இல்லையா, எல்லாரும் போக வேண்டும். இவர்களுக்கு செல்லுகையே பிரயோஜனம். திருவேங்கட யாத்திரை செல்லும்போது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு போகிறோம். திருவேங்கட யாத்திரையெல்லாம் போகும்போது, திருமலைக்கு போகும்போது கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு போகிறா இல்லையா, கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு போகிறோம். அதனால் போகும்போது உள்ள ஆனந்தம் பெருமானை சேவிக்கும் போது இருக்குமான அப்படின்னு கேட்கணும். இப்படி சொல்லிகிட்டே போகிறோம் உள்ளே போனோடனே சேவிக்கும் போது இருக்குமான என்பது சந்தேகம். பெருமாளை சேவிக்கும் போது இருக்கான சந்தேகம். ஏன்னு கேட்டால் பங்கார வாசப்படியில் போனோடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த பங்கார வாசப்படியில் உள்ள போனோடனே ஜெருகண்டி சொல்லி அனுப்புகிறா இல்லையா என்கிறார்கள். தவிர வாவா தரிசனம் செய்ய என்று யாருக்கும் சொல்வதில்லை. உள்ளே வந்தோடனே நம்ம பார்த்துக்கு யாராவது வந்தால் என்ன பண்ணுவோம், வாங்க நம்ம கூப்பிடுவோம். வந்தோடனே போங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே திருப்பதியில் போனால் என்ன பண்ணான்னு கேட்டால் பங்கார வாசப்படி போனோன்னே எல்லாரும் போங்கோ ஜெருகண்டி தெலுங்கில் சொல்லிட்டு வருவா இல்லையா. எல்லாரும் வந்து பெருமாளை சேவிக்குவோன்னு சொல்லாமல் எல்லாம் போன்னு சொல்லி அனுப்புகிறாளாம். அதனால் அப்படி இருக்குமான சந்தேகம்தான். அதனால் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணன்னு கேட்டால் நாயகா பாவத்தில் பரமபதமாகிற தனது புக்ககம் செல்ல போகிறோம். அதனால் திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு திவ்யதேசத்துக்கும் போகிறார். திவ்யதேசத்துக்கும் போய் எம்பெருமானெல்லாம் பார்த்து சேவித்து மங்களாசாசனம் பண்ணிட்டு வர அத்தனை திவ்யதேசங்களும் அவர் போயிட்டு வந்ததுனால் நமக்கு அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்தா பின்னாடி கம்பரோட பாடல்கள்லாம் பார்க்கும்போது ராமாவதாரத்தில் அயோத்தியை பற்றி அவர் சொல்லும்போது விசேஷமாக அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி ஒன்றா சொல்லும்போது விசேஷமாக கம்பநாட்டாழ்வார் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது அது மாதிரி திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு கோயிலுக்கும் ஒரு திவ்யதேசத்துக்கும் போகிறார். இத்தனை திவ்யதேசங்கள்லாம் போய் அந்த பெருமாளை பாடுறது ஒரு லைனோ 2 லைன் தான் பாடுறார். அங்கே இருக்கக்கூடிய நிலவளம் நீர்வளம் பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அவைகளை பற்றி விசேஷமாக அங்கே பேசுகிறார்.
அதனால் அங்கே பண்ணுறாராம் திருமங்கையாழ்வார் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நாயகா பாவத்தில் தான் போகிறார். பரமபதமாகிற தனது புக்ககம் அங்கே அங்கே வந்து நாயகா பாவத்தில் போகிறதுனால தனது பரமபதமாகிற புக்ககம் செல்ல போகிறோம், புறந்தாத்துலேருந்து புக்காத்துக்கு போகிறோம். அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு பெண் வந்து புக்காத்துக்கு போகும்போது ஒரு கிராமத்தில் இருக்கா வில்லேஜில் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப நாளாக அந்த சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் அந்த பெரிய ஒரே இடத்துல வாழ்ந்துன்னுருக்கான், ஒரு கிராமத்தில் எழுந்துன்னுருக்கான். கிராமத்தில் இருக்கும்போது தன்னோட அந்த கல்யாணம் ஆகினா புக்காத்துக்கு போகும்போது அங்கே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரணும் இல்லையா. அதனால் இங்கே என்ன சொல்லலாம்னு கேட்டால், அதனால் திருமங்கையாழ்வார் இங்கே அனுபவம் என்னன்னு கேட்டால், பெண் வந்து தான் வந்து ஒரு பெண்பாவத்தில் இருக்கிறதுனால தான் பரமபதமாகிற புக்ககம் செல்ல போகிறதுனால எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டு போவது போல என்ன பண்ணுறான்னு கேட்டால், திருமங்கையாழ்வார் போய் ஒரு திவ்யதேசத்தில் இருக்க பெருமாட்டெல்லாம் போய் சொல்லிட்டு போகிறாராம். அதெல்லாம் பிறந்த இடமா இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் அத்தனையும் பிறந்த இடமாகவும் பிறந்த ஊராக இருப்பதாகவும், தான் ஒரு திவ்யதேசத்தில் இருக்கிற எம்பெருமான நாயகா பாவத்தில் இருக்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற ஊரெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் நாங்கள் இதுக்கு போகிறேன், அதனால் புக்ககத்துக்கு போகிறேன். புக்ககம் வந்து பரமபதம் இல்லையா, அங்கே போகிறேன். அதனால் போய் எல்லாருக்கும் பை சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வராலாம். அதனால் அப்படி அமைந்திருக்கிறதா பாசுரங்கள்லாம். அப்படி அனுபவம் வியாக்கியாதாக்களோட அனுபவத்தை பார்க்குறோம் அங்கே. அதனால் வந்து நின்றோம் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். விபீஷண ஆழ்வான்றன கடலுக்கு வடகரை அடைந்து ஆகாயத்திலே எப்படி நின்றானோ, அதனால் வடகரையை பார்த்து அதனால் என்ன பண்ண விபீஷணன் வரான். விபீஷணன் வந்து அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் வடகரை அமைத்து ஆகாயத்திலே அது எப்படி நின்றானோ நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள்லாம் அப்படி இருக்கோம். ராமனிடம் சமீபம் சென்றவுடன் விபீஷணனுக்கு இருப்பு ஏற்பட்டது. அங்கேருந்து பார்க்கும்போது புரியல, ராமன் ஏற்றுக்க போகிறானோ என்ன பண்ண போகிறானோ, அங்கெல்லாம் அப்படி மனசு சஞ்சலப்படுது இல்லையா. அதனால் அதுபோல் உன்னை அடைந்த பிறகு தான் எங்களுக்கு உயிர் பிழைத்தது, அதனால் உன்னை அடைஞ்ச உடனே தான் எங்களுக்கு உயிரெல்லாம் பிழைத்தது. அப்படி அந்த கதையெல்லாம் நிறையா சொல்லலாம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய்ன்னு எம்பெருமானுக்கு மிகவும் அன்புடையவள் நீ. அதனால் முதல் 5 பாசுரங்களிலே எம்பெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அப்புறம் அடுத்த ரொம்ப புதுசாக வாழலாம் இந்த ஃபீல்டுக்கு வந்தவா எல்லாம். அதனால் நீங்களாம் கண்ணனுடைய மனைவிகள். அதனால் நீங்களாம் எம்பெருமானுக்கு நீங்களாம் மிகவும் அன்புடையவர்கள். ஆக உன்னிடம் அவன் அன்பு காட்டுகிறான். அதனால் அவன் உங்ககிட்ட வந்து அன்பெல்லாம் ஜாஸ்தி காட்டுறான். ஞானிகளுக்கு நான் பிரியவன், அவர்களும் எனக்கு பிரியன் என்று கீதையில் சொல்கிறார் இல்லையா. கீதோபதேசம் சொல்லும்போது ஞானிகளுக்கெல்லாம் நான் ரொம்ப பிரியமானவன், அவர்களும் எனக்கு பிரியமானவர்கள். அப்படி கீதோபதேசம் சொல்லும்போது அப்படி கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். பாவாய்னா பிரதிமை போன்றவளே, ஒரு பிரதிமைன்னா ஒரு பொம்மை மாதிரி. அதனால் மோகமடைந்தவளே மிக அழகு பெற்றவர்கள். அதனால் அப்படிப்பட்ட பெண்ணை பாவாய் எழுந்திராய். உண்மையான பெண்மையின் தன்மை உன்னிடம் வந்து உள்ள பெண்களை எங்களுக்கு கஷ்டங்களை நீதான் அறிவா. அதனால் அவ சொல்லலாம், நீ வந்து உண்மையான தன்மையுடைய உன்னிடம், அதனால் நீ பெண் இல்லையா, உண்மையான பெண்மையின் தன்மை உன்னிடம் உள்ளது. நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாள் இல்லையா. ஒரு பெண்ணோட கஷ்டம் யாருக்குன்னு தெரியும் கேட்டால் சொல்லுவா இல்லையா, ஒரு பெண்ணோட கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால் கண்ணன் வருத்தம் அறியாத பெருமான். அதனால் அவன் என்னெல்லாம் பெண்ணெல்லாம் எப்படி துன்புறுத்துவான் விளையாடுவான் இல்லையா, அவனுக்கு தெரியாது. அதனால் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அதனால் நீ வந்து என்னன்னு கேட்டால் நீ உள்ளப்படுத்தின்னு இருக்கிற ஒரு உண்மையான பெண் நீ. அதனால் ஒரு பெண்ணோட வருத்தம் உனக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் வாசலில் காத்து நிற்கமே. பெண்களின் வருத்தம் பெண்ணிற்குத்தானே தெரியும், ஆனால் கண்ணனுக்கு எப்படி தெரியும். அதனால் கண்ணனுக்கு தெரியாது. அவனை வந்து நம்ம சேவிக்கிறதுக்கு அவனோட சேர்ந்து நீராடுவதற்காக நாம் எல்லாரும் விரதமெல்லாம் இருக்கும். அதனால் நீ உள்ள படுத்துனுக்கே ஏந்துன்னு வா, வெளியில் வராமல் இப்படியெல்லாம் கதையெல்லாம் பேசினுக்காதுன்னு கூப்பிடலாம். எழுந்திராய் பாவாய் எழுந்திராய். எல்லாம் இருந்த பகவானே எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிறான். அதனால் எல்லாமே தெரிஞ்ச பகவானே என்ன பண்ணான்னு கேட்டால் எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிறான். ஆனால் நீ வந்து அவன் வந்து ஒருபடி அவள் கொடுத்த குச்சேலனை அனுகிரகித்தான். அதனால் எப்படின்னு கேட்டால் அவன் சாதாரண கண்ணன் வந்து அப்படி அனுகிரகம்லாம் பண்ணக்கூடிய நிறையா முன்னாடி பார்த்துட்டே வந்தோம், முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரே ஒரு படி தான் அவள் கொடுத்தான், இன்னொரு படி கொடுக்கறதுக்குள்ளே பிடிச்சுன்றா இல்லையா அவள். அதனால் ஒரு குச்சேலனை ஒரு ருக்மிணி ஒரு கையை பிடிச்சுட்டுவா பாருங்க அந்த குச்சேல கதையெல்லாம் பார்க்கும்போது. அதனால் ஒருபடி அவள் கொடுத்த குச்சேலனை அனுகிரகித்தானாம். அதனால் நாமும் எழுந்து அவனிடம் சென்று வேண்டிக் கொண்டால் பலனை அளிப்பான். அதனால் கண்ணன்ட்ட போய் நம்ம இதுக்கு ஒரு பலனை எதிர்பார்த்து போகிறோம் இல்லையா, அவனை அடையணும், அவனோட சேர்ந்து இருக்கணும், அவனோட நீராடணுங்கிறதுக்கோசரம் நம்ம கண்ணனை குறித்து நோன்பெல்லாம் இருந்து அவனை அடைவதற்காக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நீ உள்ள படுத்துன்னுக்கு இன்னும் தூங்காமல் படுத்துன்னுக்கு. அதனால்
குஜேலன் கதையெல்லாம் எல்லாம் கதையெல்லாம் சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்ட பலனை அளிக்கக்கூடியவன் அவன். அவனை போய் சேவிக்கணும். எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. பாடின்னு மனிதனுக்கு கவலை ஏற்படும் காலத்தில் பகவன் நாமத்தை சொல்ல உணர்வு உண்டாகும். யாருக்காவது சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னா எனக்கு உட்காந்து பகவன் நாமாலாம் சொல்வாளா? இல்லை இல்லையா? அதனால் வேறு ஏதோ டிவி பார்ப்பா, சினிமாவுக்கு போவான், உல்லாசமாக இருப்பாள். பகவன் நாமா சொல்லணுங்கிற உணர்வே வராது. ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் உடனே பெருமாளை ஞாபகம் வரும். என்ன பெருமாளை பார்த்து அவனுக்கு வேண்டிய பாசுரங்கள் சொல்லுவாள், கோயிலுக்கு போவாள், பிரதட்சணம் பண்ணுவாள், பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணுவாள், மந்திரங்கள்லாம் சொல்லுவாள், ஜபங்கள்லாம் பண்ணுவாள், ஹோமங்கள்லாம் பண்ணுவாள், எத்தனையோ பண்ணுவாள் இல்லையா? எல்லாமே அல்டிமேட்லி பகவன் நாமா சொல்கிறது தான். அதனால் அப்படி மனிதனுக்கு கவலை ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் பகவானோட நாமத்தை சொல்ல அவளுக்கு ஒரு உணர்வு உண்டாகும். பகவன் நாமா சொன்னால் இந்த கஷ்டங்கள்லாம் போகும்னு. அதனால் கலியுகத்திற்கு ஏற்பட்டது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நாம சங்கீர்த்தனம். இந்த கலியுகத்திலே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கலியுகத்தில் பார்த்தா கஷ்டங்கள்லாம் நிறையா இருந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் பல விதமான கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நாம சங்கீர்த்தனத்தை பகவானை அடையலாம். அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால நம்ம என்ன பகவானை அடையலாம். மற்ற யுகங்கள்லாம் தியானம் தவம், மற்ற யுகங்கள்லாம் கலியுகத்தை மற்ற யுகங்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாள்? அவளை நிறைய தியானங்கள்லாம் பண்ணுவாள், தபஸ்லாம் பண்ணுவாள், பெரிய பெரிய வேள்விகள் யஜ்யங்கள்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் பண்ணி பகவானை அடைய வேண்டும். நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கு இல்லையா? நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே, ராமான்னு ஒரு நாமத்தை சொன்னாலே ராமாயணம் சொன்ன பலன் கிடைக்கிற மாதிரி எப்படி விசேஷமாக நமக்கு இருக்கிறதோ நாம சங்கீர்த்தனம். அந்த மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே பெரிய பெரிய கட்டங்கள்லாம், பெரிய தபஸ்லாம் இருக்க வேண்டாம், பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ண வேண்டாம், யாகங்கள்லாம் பண்ண வேண்டாம். அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போகும். அதனால தான் பார்த்தா மார்கழி மாதத்தில் நிறையா இடத்துல நாம சங்கீர்த்தனங்கள்லாம் நடக்கிறது. பகவன் நாம சங்கீர்த்தனம் நடக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இந்த மார்கழி மாதத்துக்கு அதிதேவனாக இருக்கக்கூடியவன் கேசவன் பகவானே. அதனால் மாதத்திலே நான் மார்கழியாவின் அவன் உகந்த மாதம் அது. அந்த மாதத்திலே அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவனை நாம் தொழ வேண்டும். அதுக்கோசம் தான் பார்த்தா மார்கழி மாதத்தில் விசேஷமாக இந்த மாதிரி பஜனை பாடல்கள் பாடுறதோ, கச்சேரிகள், நாம் பகவன் நாம சங்கீர்த்தனம் அது பல விதத்தில் நடக்குது. பகவன் நாம சங்கீர்த்தனம் எப்படி நடக்குதுன்னா பல விதத்தில் நடக்குது. இப்போ கோவிலெல்லாம் பார்த்தா காலம்பரை சேவா காலங்காலத்தால் நிறையா இடத்துல கோவிலெல்லாம், திருப்பதியை தவிர மற்ற கோயில்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக காலங்காலத்தால் ஏன்னு திருப்பாவையில் சொல்லலான்னு கேட்டால் நிறையா இடத்துல அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம், நடக்கிறது இல்லை. பல கோயில் திறக்கிறதே 10 மணி 11 மணியெல்லாம் ஆகுது. அதனால் அந்த மாதிரி கோயிலில் கூட பார்த்தா காலங்காலத்தால் ஏந்துன்னு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையெல்லாம் சொல்லி சேவை சாத்துமுறைகளாக நடக்கும். அப்படி காலங்காலத்தால் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கலியுகத்தில் நமக்கு இதுதான் சாத்தியம். அதனால் கலியுகத்தில் பார்த்தா அர்ச்சாவதாரம் தான் சாத்தியம். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அர்ச்சாவதாரம் சாத்தியம். அதில் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு பகவானை அடைவதற்கு ஒரு வழி. மற்ற யுகத்திலெல்லாம் இருக்க மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அப்படி விசேஷம் நம்ம கொடுத்துருக்கான எம்பெருமான். அதனால் அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம பாடி அவனை தொழுதால் நமக்கு பலனை விரைவாக அளிக்கக்கூடியவன் அந்த கண்ணன். அவனை நம்ம பாடலாம் சொல்லிட்டு கூப்பிடலாம் உள்ள படுத்துருக்கிறவளை பார்த்து. மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோ ரம்பாவா. மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. அதனால் அடுத்தடுத்து கதை, அதனால் முதல்ல பூதனையோட கதையெல்லாம் சொன்னான். அப்புறம் சகடாசன் கதையெல்லாம் சொல்லலாம். அவனோட கிருஷ்ணனோட லீலைகள்லாம் பல விதத்தில் சொல்லிகிட்டே போகிறான். குதிரை வடிவாக வந்த கேசி என்ற அசுரனை என்ன பண்ணான்னா சம்ஹாரம் பண்ணான். குதிரை வடிவில் அவன் கம்சன் அனுப்புகிறான் இல்லையா, ஒரு விதமாக அனுப்புகிறான். அந்த கண்ணனை கொல்வதற்காக அவன் கேசிங்கிற ஒரு அசுரனை குதிரை வடிவாக வந்த கேசினை சம்ஹாரம் பண்ணானா. அதனால தான் மாவாய் பிளந்தானுங்கிற கம்சனால் ஏவப்பட்ட கேசு என்கிற அசுரன் குதிரை வடிவை கொண்டு கண்ணனை தனது பெரிய வாயை திறந்து வருது. அந்த பெரிய குதிரை மாதிரி பெரிய ஜெயஜாண்டிக்காக இருக்கும். அதனால் ராட்சச வடிவில் இருக்கும். அப்படிப்பட்ட குதிரை என்ன பண்ணணும்னு கேட்டால் வாயை பிளந்துன்னு வருது. கண்ணனின் வாயை திறந்த வந்தோடனே முழுங்க வந்தானா. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணான், கண்ணன் என்ன பண்ணான், சின்ன குழந்தை தான் இல்லையா, அவன் செய்யாத மாயங்கள், அந்த மாயங்கள்லாம் மாயனை சொல்லும்போது அப்படிப்பட்ட மாயங்கள்லாம் இவன் செய்கிறான் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமான் என்ன பண்ணானோ வாயில் தன்னோட புஜத்தை தன்னோட கையை வச்சு அப்படி பெருக்கடித்தானாம். அதனால் கிழித்தானாம். அதனால் மாவாய் பிளந்தானே, வாயை பிளந்தவன் அவன். அப்படிப்பட்ட குதிரையோட வாயை திறந்துன்னு முழுங்கிறதுக்கோசரம் காத்து நிற்கும்போது அங்கே போயிட்டு பிளந்தானாம். மாவாய் பிளந்தானே மல்லரே மாட்டிய. அப்படிப்பட்ட அவன் வாயை கிழித்தானாம். அப்படி கதையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது எதுக்கு சொல்லான்னு கேட்டால், அப்படிப்பட்ட கண்ணன் அவனை போய் நம்ம சேவிக்காமல் படுத்து நிற்குமே, தூங்கி நிற்குமே எழுப்புறான். மல்லரே மாட்டிய. கம்சனுடைய தனுர்யாகத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் சென்று சானூரன் முட்டிகன் என்று மல்லர்களுடன் போர் செய்தார்களாம். அவெல்லாம் அந்த அடுத்தடுத்த தனுர்யாகம்
தனுர்யாகத்தும் போது கிருஷ்ணனும் பலராம் கம்சன் அழிச்சுன்னு வர சொல்கிறான் இல்லையா, கிருஷ்ணன் அழிச்சுன்னுவான் சொல்லி போகிறான். போனோடனே தனுர்யாகத்துக்கு கிருஷ்ணனும் பலராமனும் போகிறான். போனோடனே அங்கே சானூரன் முஷ்டிகன் பெரிய போட்டிலாம் நடக்கிறது இல்லையா. இப்போ தை மாதம் பொங்கல்லாம் வந்தால் போட்டிகள்லாம் நடக்கும் இல்லையா. அதனால் மாடு வேடிக்கையெல்லாம் இருக்கும் பாருங்க. அதில் பெரிய சர்ச்சைகள்லாம் நடந்தது முன்னாடி. அப்படிலாம் இல்லாமல் அப்படிப்பட்ட போட்டிகள்லாம் நடக்கும். தனுர்யாகத்தில் சானூரன் முஷ்டிகன் பெரிய மல்லர்கள்லாம் இருப்பாளும். அவள் இதை பார்க்க வந்த அனைவரும் கண்ணனுக்கு முகத்தை பார்த்து கம்சனை அவள்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டா. இப்படிப்பட்ட சின்ன குழந்தை இது, ரெண்டு குழந்தைகளை பெரிய பெரிய மல்லர்களை பெரிய அவளோட சேர்ந்து போட்டி போட வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்சனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எல்லோருக்கும் இந்த யுத்தத்தை பார்க்க விருப்பம் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு யுத்தமாக அது. இந்த சின்ன ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பெரிய மல்லர்கள்லாம் வச்சுட்டு சானூரன் முஷ்டிகன் பெரிய பெரிய மல்லர்களை 2 பேரை வச்சு சண்டையெல்லாம் போட வச்சிருக்கு. இதில் அவங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லையா. ஜனங்களின் மனக்கவலையை பார்த்ததும் சானூரன் என்ன பண்ணானாம், கையை தூக்கி பல முறை சுற்றி இருந்தானாம். ஜனங்களோட மனக்கவலையை பார்த்ததும் சானூரன் என்பவனே இவன் என்ன பண்ணான், கண்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஜனங்கள் ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, உள்ளே நடக்குது வெளியில் நடக்குது எல்லாமே தெரியும் இல்லையா கண்ணனுக்கு. அதனால் சர்வ அந்தர்யாமி இல்லையா. அவன் என்ன பண்ணுவான்னா ஜனங்களோட மனக்கவலையெல்லாம் தெரிஞ்சுட்டானான். இவெல்லாம் இப்படி மனக்கவலைப்பட்டுருக்காளே, நம்மளை பற்றி இப்படிலாம் நினச்சிருக்காளே. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சானூரன் என்பவனை பார்த்து கையால் தூக்கி பலமுறை அப்படி சுற்றி எரிஞ்சானாவும். அப்புறம் பலராமன் என்னென்ன தன்னோட முட்டியாலே குத்தி முட்டிகளை மாவாக பிடித்து விட்டானாம். அதனால் மல்லரை மாட்டிய பலராமன் கிருஷ்ணன் மாற்றி மாற்றி அவளெல்லாம் சண்டை போகிறாளாம். கிருஷ்ணன் மல்லர்களுடன் போர் புரியும் போது மல்லர்களுக்கு கடினமான பெரும் மலைகள் போலவும், அதெல்லாம் மல்லர்கள்லாம் போர் புரியும் போது மல்லர்களுக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு கேட்டால் கண்ணன் போர் கடினமான பெரும் மலைகள் போல இருக்குமாம். அதனால் கிருஷ்ணனோட சண்டை போடும்போது அப்படிப்பட்ட மல்லர்களுக்கெல்லாம் பெரிய மலை போல இருக்குமாம். மற்ற ஜனங்களுக்கு குழந்தையாகவும், பெண்களுக்கு மன்மதனாகவும், ஆயர் புருஷர்களுக்கு சாதாரண மனிதனாகவும், யாருக்கெல்லாம் எப்படிலாம் காட்சி தரோம் அப்படி காட்சி தரானாமோ. அதனால் மல்லர்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் பெரிய மலைகள் போல் இருக்கானா. பெண்களுக்கெல்லாம் பார்த்தா பெண்கள்லாம் ரசிக்கக்கூடிய அவனோட மன்மதனாக இருக்கானா. ஆயர் புருஷர்களுக்கெல்லாம் பார்த்தா சாதாரண மனிதன், ஆயர் புருஷர்களுக்கெல்லாம் பார்த்தா சாதாரண மனுஷனாக இருக்கானா. தேவேந்திரனுக்கு அளவிட முடியாத உலகத்தை உடலாக கொண்டவனாகும். தேவேந்திரன் இருக்குன்னு பார்த்தா அப்படி அளக்கவே முடியாத பெரிய உலகத்தை தன்னோடு அடக்கியவனாக இருக்கானாம் தேவேந்திரனுக்கு. கம்சனுக்கு யமனாகவும், கம்சனுக்கு பார்த்தா அவனுக்கு யமனாக காட்சி அளிக்கிறானாம். ஏன்னா கம்சனை வதம் பண்ணணும் இல்லையா. அதனால் யோகிகளுக்கெல்லாம் உபாசிக்க தகுந்தவனாம். யோகிகள்லாம் பண்ணுவா இல்லையா, தபஸ் பண்ணுவா இல்லையா. அப்படிப்பட்ட அவனை யாரை குறித்து தவம் செய்யணுமோ உபாசிக்கணும் இல்லையா, அப்படி தகுந்தவனாகும். தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனாகவும் திகழ்கிறானாம் கண்ணன். அந்த சமயத்தில் பார்க்கணும். சானூரன் மட்டும் சண்டைப்படும்போது இதெல்லாம் அங்கே அவளோட அனுபவம் அப்படி இருக்கான் கண்ணன். அதனால் அப்படிப்பட்ட மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவன்னா யாருன்னு கேட்டால் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன். நம்மாழ்வார் பாசுரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மணனே. ஆழ்வார் அனுபவம் பண்ணுறார் இல்லையா. அப்படி ஆண்டாள் தேவாதி தேவன். அதனால் அந்த அனுபவத்திலே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், பரமபதத்தில் பிரம்மானந்தத்தை அனுபவிக்க நித்தியசூரிகள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் அவர்களுக்கு இவன் எஜமானனாகிறான். பரமபதத்தில் நித்தியசூரிகள்லாம் இருக்கா இல்லையா, அவனுக்கு இவன் எஜமானனாகிறான். அவனை நாம் சென்று சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்ணனுடைய பிரிவால் நம் சரீரம் வாடி வதங்கி இருக்கு. அதனால் அப்படிப்பட்ட கண்ணன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய அவன் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கும் நித்தியசூரிகளாம் எப்படி அவர்களுக்கு எஜமானனாக இருக்கிறானோ, நமக்கு எஜமானன் கண்ணன் தான். அவனை நம்ம சேவிக்காமல் இருக்கிறதுனால நம்மளோட உடல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால் அவனோட பிரிவு, கண்ணனோட சேர்ந்து இருக்க முடியாத பிரிவு என்னென்னா நம்மளோட சரீரங்கள்லாம் வதங்கி வாடி இருக்கு. அப்படிப்பட்டவனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய். அப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கணும் எழுதுன்னு சொல்லி எழுப்புறாளாம். அதனால இந்த பாசுரத்தில் உட்பொருள் மேலே பார்த்துன்னு ஃபாஸ்ட்டாக தான் போயாகணும், வேறு வழியில் பின்னாடி ரொம்ப தங்கியிருக்கும். அதனால மனிதர்களுக்கு ஒரு இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், ஆக ராத்திரி நம்மளுக்கெல்லாம் பார்த்தா ராத்திரி 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், 24 மணி நேரம். பித்திருக்களுக்கெல்லாம் பார்த்தா கிருஷ்ணபக்ஷம் இரவு, சுக்லபக்ஷம் பக்ஷங்கள்லாம் சொன்னால் கிருஷ்ணபக்ஷம் 15 நாள், சுக்லபக்ஷம் 12 நாள் சொல்லும்போது பித்திருக்களுக்கெல்லாம் பார்த்தா கிருஷ்ணபக்ஷம் தான் இரவு, சுக்லபக்ஷம் பகல். தேவர்களுக்கெல்லாம் தட்சிணாயனம் ராத்திரி, உத்தராயணம் பகல்.
பிரம்மாவுக்கு 1000 4 யுகம் ஒரு பகல், அதுபோல் 1000 4 யுகம் ஒரு இரவு. இங்கு இம்மாதிரி 100 வருஷம் ஒருவனுக்கு ஆயுள். நம்மளுக்கெல்லாம் பார்த்தா 100 வயசுங்க சதமானம் பவதி தான் சொல்லுவோம் இல்லையா. அதனால் 100 வயசு இருக்கணுங்கிறது ஆசீர்வாதம் பண்ணுறது வழக்கம். வேதமே சொல்லியிருக்கு சதமானம். அதனால் 100 வருஷம் ஒருவனுக்கு ஆயுள். இங்கு ஒரு விஷயம் ஒரு ஜீவனுக்கு கொள்ள வகையில் எத்தனை இரவு எத்தனை பகல் பார்த்தா நமக்கு எத்தனை ராத்திரி, அந்த 100 வயசுக்குள்ளே பார்த்தா எத்தனை ராத்திரி எத்தனை இரவு எத்தனை பகல் யோசித்து பார்த்தா ஒவ்வொரு ஜீவனுக்கும் பகல் ஒன்று தான், இரவு ஒன்று தான். அதனால் ஒரு ராத்திரி ஒரு பகல் தான். உலகில் பிறப்பு என்பது ஒன்றுண்டு, இதைத்தான் சம்சாரம் என்று சொல்கிறோம். பிறப்புங்கிறது என்னென்னா சம்சாரம், பிறந்தவுடனே சம்சாரம் சொல்கிறோம். இருள் உள்ளபடியால் விஷயங்களை எடுத்து அறிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நம்மளோட சம்சாரமாகிற பந்தத்தில் எப்போதும் இருள் சூழ்ந்து இருக்கிறதுனால அதனால் விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியலையே. அதனால் அது இரவாகிறது. அதனால் வெளிச்சம் உள்ளபடியால் பொருள்களை அறிய வாய்ப்பு அது பகலாகிறது. அதனால் பகலில் வெளிச்சம் இருக்கிறதுனால அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாகிறது. ஆக பொருள்களை அறிவது அறியாமல் இருப்பது இவைகள் எல்லாம் ஆன்மா ஈஸ்வரன் இவைகளை தவிர மற்ற விஷயங்களில் ஏற்படுகிறது. அதனால் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அறிந்து கொள்வது பொருள்களை அறிவது அறிந்து கொள்வது அறியாமல் இருப்பது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தா ஆன்மா ஈஸ்வரன் இவைகளை தவிர வாழை தவிர நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் மற்ற விஷயங்களில் ஏற்படுகிறது. மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படுது. உண்மையாக ஆன்மாவை பற்றி அறியாதவரை இவனுக்கு அஜ்ஞானம் இருக்கிறபடியால் இது இரவாகிறது. அதனால் உண்மையான ஆன்மாவை பற்றி நம்மளோட ஆன்மாவை பற்றி யாரெல்லாம் அறியலையோ, பகவானை பற்றி யாரெல்லாம் அறியலையோ அவளுக்கெல்லாம் அஜ்ஞானம் சொல்லுவாள். ரொம்ப அஜ்ஞானப்பட்டு திண்டாரையும் சொல்லுவோம். அதனால் ஆற்றுல ரொம்ப எல்லாத்துக்கும் பார்த்தா ரொம்ப அஜ்ஞானம் பண்ணுவோம். அதனால் இருக்கிறபடியால் அது ராத்திரி ஆகிறது தான். அதனால் பகவானை எப்பொழுது அழுகிறோமோ அப்பொழுது பகலாகிறது. அப்படி விசேஷமாக அதனால் மோட்சத்தை விரும்பி சரணாகதி செய்பவன் மோட்சத்தை விரும்பி சரணாகதி செய்பவன் இந்த சரீரம் விழுந்த பிறகு வேண்டும் என்று கேட்கிறான். அதனால் சரீரம் விழுந்தவொடனே மோட்சம் வேணும்னு கேட்குறோம். அதனால் கேட்குறோம். சரணாகதி செய்து முதல் இவன் செல்லும் சமயம் பிரம்ம முகூர்த்தம். சரணாகதி செஞ்சான்னா சரணாகதி யாரெல்லாம் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுவோம்ல, ஆச்சாரம் சரணாகதி செய்தோடனே அவன் செல்லும் சமயம் கேட்டால் பிரம்ம முகூர்த்தம். இது இவனுக்கு வெளுத்து விட்டது. அதனால் கிழக்கு வெளுத்ததற்கு அடையாளமாக சொல்கிறான். அதனால் கிழக்கு வெளுத்து விட்டது. ஆச்சாரிய சம்பந்தத்தை எப்பொழுது அடைகிறானோ அப்பொழுது அவன் அறிவு பெற்றபடியால் அது விடியற்காலைகிறது. யாருக்கெல்லாம் சரணாகதி பண்ணணும்னு ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணணும். ஆச்சாரிய சம்பந்தத்தை யாரை எப்பொழுது அடைகிறானோ அப்பொழுது அவனுக்கு அறிவு. அப்படி ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி பண்ணணுங்கிறது அந்த அறிவு யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அது விடியற்காலையாகிறது. மோட்சம் செய்வதற்கு முன்பம் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட காலம் பிரம்ம முகூர்த்தம். மோட்சம் அடையிறதுக்கு முன்னாடி அதனால் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுனால அது பிரம்ம முகூர்த்தமாகிறது. இதை மனதில் வைத்து ஆண்டாள் நம்ம கேட்டால் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு அது கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் இப்படி அறிவு பெற்ற மனிதர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் 2 வகை. பக்தி யோகம் செய்பவர்கள், பிரபத்தி செய்பவர்கள். பக்தி யோகம் செய்பவர், பிரபத்தி செய்பவர். பக்தி செய்பவர்களை எருமை என்று சொல்வது. அதனால் பக்தி யோகம் செய்வாள்லாம் எருமைன்னு சொல்வது. எருமை குறிப்பிட்ட இடத்திற்கு நிதானமாக செல்லுவோம். ஒரு எருமை மாடு சொல்லுவோம் இல்லையா, ரோட்டில் போகும்போது வண்டியெல்லாம் போகும்போது மெதுவாக போகும். அதனால் ஸ்பீட் பிரேக்கர்னு திட்டுவோம் இல்லையா. அதனால் அந்த எருமை மாடு என்ன பண்ணணும்னு கேட்டால் மெதுவாக போகும். அது ஒன்றும் கவலைப்படாது. எருமை மாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்படி கவலை இல்லாமல் போகும், நிதானமாக செல்லுமா. ஆங்காங்கு உள்ள குளம் குட்டை முதலியவர்களில் இறங்கி விளையாடி தாமதித்து வீடு சேரும். மெதுவாக தான் போய் சேரும். அதனால் பக்தர்கள் மோட்சம் செல்வது சீக்கிரத்தில் கிடையாது. அதனால் மோட்சம் போகிறதுங்கிறது சீக்கிரமாக போக முடியாது. பல பிறவைகள் எடுத்து கடைசியில் தான் மோட்சம் அடைவார்கள். மனிதர்களாக நம்மளாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் பல பிறப்பும் பிறந்து அப்படி என்ன பண்ணுவோம்னு கேட்டால் பல பிறப்பெல்லாம் பிறந்து பல கஷ்டங்கள்லாம் அனுபவித்து பிறகுதான் மோட்சத்தை அடைவோம். அதனால் அந்த எருமை மாடு போல் பல இடத்துலலாம் போய் குட்டைகள்லாம் போய் அப்படி விளையாடிட்டு அப்புறம் தான் வீடு போய் சேரும். அப்படி நம்மளும் பல பிறவைகள்லாம் எடுத்து கடைசியில் தான் மோட்சம் அடைவார்கள். ஆக எருமைக்கு ஒப்பிடுகிறார்கள். பிரபத்தி செய்பவர்கள்னு அப்படி இல்லை. பிரபத்தியில் யாரும் சரணாகதி யாரெல்லாம் ஆச்சாரியன் மூலம் யாரெல்லாம் பிரபத்தி செஞ்சானோ அவெல்லாம் அப்படி இல்லை. இவர்கள் பக்தி யோகம் செய்ய தகுதியற்றவர்கள். அதனால் அவர்கள் அறிவும் வல்லமையும் இல்லாதவர்கள். அவர்களால் விரைவில் தேகம் விலகும் சமயத்திலேயே என்ன பண்ணுவான்னு கேட்டால் மோட்சத்தை பெற வேண்டும் என்று சரணாகதி பண்ணியாச்சுன்னு இந்த பக்தி யோகம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா உடனே ஆக்ஷன் போயிடுவாராம். அதனால் மோட்சத்தை பெற வேண்டும் என்று ஆச்சாரியனிடத்தில் பிரபத்தி செய்தார்கள். அதனால் மோட்சத்தை கிடைக்கணும், அதனால் மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் மூலமாக இன்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவேன் அவர் ஒருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதூர் வந்தால் சொல்லுவோம் இல்லையா. அப்படி மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேகம் விலகும் சமயத்திலே மோட்சத்தை பெற வேண்டும் என்று ஆச்சாரியனிடத்தில் பிரபத்தி செய்தார்கள்.
அவர்களையும் இருக்க வைத்து உன்னையும் அவர்களுடைய கோஷ்டியில் சேர்ப்பதற்காக அழைக்கிறோம். அதனால் இவ சொல்லலாம், இப்படி உள்ள படத்தினுக்குள்ள பார்த்து, அதனால அப்படி உன்னையும் சேர்த்து நாங்கள் அழைக்கிறோம். அதனால கீழ்வானம் வெள்ளன் எருமைச்சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரும் பாவாய். அப்படிப்பட்ட கண்ணனை நாம் விரதமிருந்து ஒரு விரதமிருந்து 30 நாட்கள் விரதமிருந்து கண்ணனை அடைய வேண்டும் என்று நாம் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அவனை தூங்கின்றிருக்கே. அப்படிப்பட்ட கண்ணன் யார்? தேவாதி தேவன். சென்று நாம் சேவித்தால் அவனை போய் இப்படிலாம் சேவிக்கலாம். பலவாறாக அடையாளங்கள் பொழுது விடுந்தமைக்கு அடையாளமாக சொல்லி ஒரு தோழிகளாக எழுப்புகிறாளாம். அதனால இதோ இந்த பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரத்துக்கு நாளைக்கு போகலாம். சதமக மணிநீலா சாரு கல்கா நகத்தா தனவர நமிதான் கீதான் திருவாசல்ல சிந்துகோ அழகவனீதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதிகதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹம் இது விகித பக்தேரத்திதம் வெங்கடேசாத் பகுணரமணீயா பக்தி கோதா துதிம்யா பவதி பகவான் ஸ்ரீமதோ ரங்கபர்த்தோ சரணகமல சேவா சாஸ்வதியம் அபிபஷ்யே திருவாழி பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை 30 ஜப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கேகண் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வடநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.